கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. Glory be to the holy name of the Lord. கடந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்த வசனங்களை குறித்து உள்ளதான காரியங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். Last days we are meditating from the promise which God has given to us. வாக்குத்தத்தங்கள் மாறாதது. Promises are unchanging. வாக்குத்தத்தங்கள் என்று சொல்லும்போது தேவன் நம்மோடு பண்ணுகிறதான ஒரு உடன்படிக்கை தான். When we say promise is a covenant which the Lord God makes with us. வாக்குத்தத்தம் என்று சொன்னால் தேவன் நம்மோடு பண்ணுகிறதான ஒரு ஒப்பந்தம் தான் அவருடைய நமக்கு தர்ற ஒரு வாக்குத்தத்தம். When we say promise is a kind of agreement which the Lord God makes with us, the word of God. நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? So what the promise God has given? யோவேல் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் தான் இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். From the book of Joel chapter 2 verses 24 is the promise which God has given for this month to us. கலங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசம் எண்ணெயும் வழிந்தோடும். The threshing floor shall be full of wheat and the vats shall overflow with new wine and oil. இதுதான் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். This is the promise which God has given. நிரம்பும் வழிந்தோடும். It shall be full and it shall overflow. தாவீது சொல்றான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. Now David says, my cups runs over. கர்த்தர் நம்முடைய மேய்ப்பரா இருக்கும் பொழுது, When the Lord is our shepherd, நம்முடைய வறட்சிகள் எல்லாம் கர்த்தர் மாற்றிடுவார். Lord changes all our poverties. நம்முடைய நிலவரத்துல அப்படியே விட தேவன் பரிதாபமான நிலவரத்துல நம்மை ஒரு நாள் நம்முடைய ஆண்டவர் விட மாட்டார். Our Lord God will not allow us to continue in the state of pity forever. அன்றைக்கு ஏதேன்ல மனிதன் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகின வேளையிலும், Then man departed from the word of God in Eden. தேவனுடைய கட்டளையை அவன் மீறின வேளையிலும், When he disobeyed the commandments of the Lord. உடன்படிக்கையை மீறினான் என்றுதான் ஓசியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். Now Hosea prophet says he trespassed the covenant. தேவனுடைய உடன்படிக்கையை அவன் மீறினான். He trespassed the covenant of the Lord. மீறினான். தேவன் அவனை அப்படி விடவில்லை. Then God did not leave him as it. அந்த தேவனாகிய கர்த்தர் அங்கே உலாவினார் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். We read in the scripture the Lord God was moving in the garden there. அவனுடைய பரிதாப நிலவரத்தை அவர் கண்டார். The Lord God saw his pitiful state. அவனுடைய நிர்வாணமான நிலவரத்தை அவர் கண்டார். The Lord God saw his naked அவன் state. பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற காரியத்தை கண்டார். The Lord God saw he was fearing and trembling. கண்ட ஆண்டவர் அவருக்கு அந்த நேரத்தில் அவனுக்கு உதவி செய்யும்படியாக உலாவின ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் அந்த ஏதேன்ல உதவி செய்யும்படியாக உலாவின ஆண்டவர் காலைவேளையிலே நம்முடைய மத்தியில் இருக்கிறார். The Lord God who was moving to help him in the midst of the garden, to help him is in midst of us today in this morning. நாம் எந்த நிலவரத்தில் பரிதபிக்கப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, whatever state we are, maybe in a pitiful state today. யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படியும், as per the word said in the prophetic book of Joel, அங்கே பச்சை புழுவும் வெட்டுக்கிளியும் பச்சைக்கிளியும் முசுக்கட்டை பூச்சியும் அழித்ததான அந்த வருஷங்கள் அழிந்து போனாலும் சரி, the swarming locust, the crawling locust, the consuming locust, the chewing locust, with the ears which is consumed by them. தேவனுடைய வாக்குத்தத்தம் ஒன்று இருக்கிறது, அது மாறவே மாறாதது. There's one promise of God which is unchanging. அந்த பட்சித்த வருஷத்தின் விளைவை திரும்ப உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். So the Lord God says, so I will restore the years which is consumed by them. எந்தெந்த விதத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டு நீங்கள் எந்தெந்த விதத்தில் உடைக்கப்பட்டிருக்கிறீங்களோ, in whatever the state you are affected and whatever the state you are broken down, உங்களுடைய வறண்ட நிலம் மாறும். your dry situation, the situation of darkness will change. வாழ்க்கை மாறும். The life of wilderness will change. ஏசாயா 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல, as we read in Isaiah 35 verses 1, வறண்ட வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழும். The wilderness and wasteland shall be glad for them. கடவுளி களித்து புஷ்பத்தை போல செழிக்கும். And the desert shall rejoice and blossom as the rose. ஒரு மகிழ்ச்சியும் ஒரு செழிப்பும் உண்டாகும். A gladness and blossomness will be there. ஒரு மகிழ்ச்சியும் ஒரு களிப்பும் அங்கே உண்டாகும். A glad and rejoicing state will be there. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? But what is the word the Lord God said? அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல, the book of Acts chapter 14 verses 17, அவர் நன்மை செய்து வந்து he came to do good. வானத்திலிருந்து மழைகளை செழிப்பான மழைகளையும் செழிப்பான காலங்களையும் நமக்கு தந்து, nevertheless he did not leave himself without witness that in that he did good, gave us rain from heaven and fruitful seasons. ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்புகிறார், filling our hearts with food and gladness. ஏனென்றால் வானத்திலிருந்து மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். Because he brings forth rain from heaven. அவர் ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்புகிறார், filling our hearts with food and gladness. என்ன வாசிக்கிறோம்? What we read? யோவேல் தீர்க்கதரிசன வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? What is the word said in
in the prophetic book of Joel. கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் மேல உள்ள வசனம் என்ன சொல்லி இருக்குது? What is the word which is above the promise was given? யோவேல் 2:23ல Joel 2:23. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலிகூருங்கள். Be glad then you children of Zion and rejoice in the Lord your God. சீயோன் குமாரர் என்று சொன்னால் யார்? Who are the children of Zion? அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். They are chosen by God. தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார்? Where the God dwells. கர்த்தர் சீயோனை தமக்கு வாசஸ்தலமாக தெரிந்து கொண்டார். For the Lord God chose Zion as his dwelling place. நீ தேவனுடைய வாசஸ்தலமாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால், If you will be a dwelling place of the Lord God, தேவன் தங்கி இருக்கிற வாசஸ்தலமாக நீ இருப்பாயானால், if you will be a sanctuary of the Lord God which கர்த்தர் உன்னை dwells, சீயோனே என்று அழைக்கிறார். the Lord God calls you Zion. அங்கே வாசஸ்தலத்துக்கு அங்கே அவர் என்ன அவர்களுக்கு கர்த்தர் அழைக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை என்ன? What is the word given to the people those who are chosen by God? கர்த்தர் சீயோனை தமக்கு வாசஸ்தலமாகும்படி தெரிந்து கொண்டார். For the Lord God has chosen Zion for his dwelling place. இதான் யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். We read in the Gospel of John. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, You did not choose me, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். I chose you. தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடமாக உங்களை என்னை அவர் For தெரிந்தெடுத்திருக்கிறார். the God has chosen you and me to dwell inside us. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? First the Lord God looks at the chosen group of people and says, கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலிகூருங்கள். for the Lord God says, rejoice in the Lord. அவர் தக்கபடி முன்மாறி கொடுத்து உங்களுக்கு முன்மாறியும் பின்மாறியும் வர்ஷிக்க பண்ணுவார். For he has given you the former rain faithfully, and he will cause the rain to come down from you. அதுதான் 28 வசனத்துல சொல்லி இருக்குது. That's what written in verses அந்த 28. வர்ஷிக்கப்படுகிற வேளையில When there was rain, அக்காலத்தில் நடக்கிற காரியங்கள் என்ன? and it shall come to pass afterward மாம்சமான யாவர் மேல் அவருடைய ஆவியை ஊற்றுகிறார். that I will pour out my spirit on all flesh. வனாந்தரம் மாறும், The wilderness will change, வறண்ட இடம் மாறும், the dry state will change. கடுவெளி அங்கே மாறும். Now the wilderness will change. கடுவெளி என்று சொன்னா என்ன? So what is that? Wilderness and wasteland. கடுவெளி என்று சொல்வது பாலைவனம். Now when I say wasteland, it is a kind of a desert. ஒன்றுமே அங்க இருக்காது. Nothing will be there. வறண்டு போய் இருக்கிற வறட்சியான இடம் மாத்திரமல்ல, Not only it's like a wasteland, dry land. வனாந்தரமாக ஒண்ணுமே இல்லாத இடம் மாத்திரமல்ல, Not only it's a wilderness. வழி தெரியாத பாதை வனாந்தரம். Now the wilderness or the desert is a ஆனா path you அங்கே cannot கர்த்தர் have waste. ஊற்றுகிறார். Now the Lord God pours that. எப்பொழுது? When? அதான் 32ஆம் அதிகாரம் ஏசாயா 32:15 வாசிக்கிறோம். We read in Isaiah 32 verses 15. உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும். Until the Spirit is poured upon us from on high. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் போது மட்டும் Until the Spirit is poured upon us from on the high. அப்படியே இருக்கும். The wilderness, and now it shall be ஆவி saved. ஊற்றப்பட்ட பின்பு, When the Spirit is poured. அப்பொழுது, Until. அப்போ ஆவி ஊற்றப்பட்ட பின்பு When the Spirit is poured. வனாந்தரம் எப்படி மாறிரும்? How the wilderness becomes. எப்படி மாறிரும்? How the wilderness becomes. சொல்லுங்களே, வாயில சொல்லுங்களே. Tell you. அது சொன்னீங்கன்னா அப்படி நடக்கும். When you open your mouth and say, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள வரும்போது, when the word of God comes out of கர்த்தருடைய your mouth, வசனம் உங்களோட கூட when பேசும்போது, the word of God speaks to you, உடனே ஆமென் சொல்லணும் நீங்க. immediately you have to acknowledge நீங்க the same. ஆமென் சொன்னீங்கன்னா, When you acknowledge the அப்படி same, அந்த வார்த்தை உங்களுக்குள்ள நடந்துரும். the same word will come to pass in your life. நீங்க பேசாம இருந்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். If you keep quiet, it will not work in you. நிறைவேற்ற முடியாது. அது உள்ள விதைக்கிறீங்க அந்த வசனத்தை. When you say you are sowing the seed word of God in your heart. ஆமென். Amen. கர்த்தருடைய ஆவி உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். Until the Spirit is poured upon us from high. ஊற்றப்பட்ட பின்பு, When it is poured, வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியா and the மாறிடும். wilderness becomes a fruitful field. செழிப்பான வயல்வெளி எப்படி ஆயிரும்? And the fruitful field அதெல்லாம் காடாக மாறி is போயிடும். counted as a forest. ஏன் அபிஷேகம் இல்ல, Why there's no anointing? ஆவி நிறைவு இல்ல, No fullness of spirit. தேவ வல்லமை அங்க இல்ல. No power of God. பெந்தெகோஸ்தே சபையில நல்ல ஆவியில நிறைய சொல்றாங்க. In the Pentecostal church, they ask you to be filled in spirit. ஐயா, உங்க சபையில எல்லா பிரசங்கம் நல்லா இருக்குது. In the pastor, your church, the message is so good. பிரசங்கம் நல்லா இருக்குது. Message is good. அதனால நான் பிரசங்க நேரத்துல வந்துருவேன் கண்டிப்பா. That's why surely I come சில during the பக்கத்து message. சபையில இருந்து எல்லாம் வருவாங்க சிலர். Some leaders they come. சில பிரசங்க நேரத்துக்கு வருவேன். During the message we will come surely. இடையில கச்சபுச்சன்னு கூப்பிடுறீங்களே. In the midst you shout like abnormal, you shout like abnormal. போட்டு கத்துறீங்களே. இப்படி ஆண்டவர் செய்ய சொன்னாரு. You scream and shout, did God ask you to do அவங்க so? உடனே அதுக்கு ஒரு வசனத்தை சொல்லுவாங்க. ஆண்டவர் வசனம் என்ன சொல்லி இருக்குது? Where's the word of God? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம்
அவருடைய இது Immediately they quote this word saying that no, those who are உடனே poor அவர் in spirit are blessed, and for them is the kingdom of God. ஆவியில் எளிமை வேணும் அப்படிங்கிறாங்க. They ask you should be poor in ஆவியில் spirit. எளிமைனா அதுக்கு வசனம் என்ன? So being இந்த poor in spirit, பரிசுத்த ஆவியில சொல்லல, நல்லா கவனிச்சுக்காங்க. it doesn't mean the Holy Spirit. ஆவி என்றால் உங்களுடைய மனது தங்கி இருக்கிற இடம் தான் ஆவி. Spirit is the mind where the Spirit of God dwells. ஆவியின் இருப்பிடம் தான் இந்த மனது. Mind is a habitation, the place of dwelling of the மனதில் mind. தாழ்மை உள்ளவர்கள் தான் எளிமை உள்ளவர்கள். It means those who are humble in your mind are the poor in மன spirit. தாழ்மை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். Humbleness of mind are the blessed. ஆனால் தான் இயேசு இந்த பூமிக்கு வரும்பொழுது சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கேன், இதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க அப்படிங்கிறார். That's why Jesus, when he came down to the earth, he said, I am meek and quiet, accept this. அப்படியானால் நம்ம என்ன செய்றோம்? ஆவியினால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம். The experience of being filled in spirit. உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும். From upon high, the Spirit will அந்த be ஆவி poured out. எப்போது ஊற்றப்பட்டது? When it was poured, அக்காலத்திலே. until then, யோவேல் சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தை எப்போ நிறைவேறுது? the prophetic word of Joel, when it is getting fulfilled. யோவேல் 2:28 சொல்லப்பட்ட வார்த்தை எப்போ நிறைவேறுது? The prophetic word said in Joel 2:28. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே Acts chapter 2. பெந்தேகோஸ்தே நாளிலே நிறைவேறுது. It got fulfilled the day of Pentecost. அந்த வசனம் நிறைவேறும்போது, The word got fulfilled then. அந்த வார்த்தை நிறைவேறும்போது பேதுரு எல்லாருக்கும் முன்னாடி எழுப்பி நிக்கிறாரு. And the word which was fulfilled when Peter stood up before everyone. அந்த அப்போஸ்தலர் 2:17 வாசிக்கிறீங்க. The Acts chapter 2 verses 17. கடைசி நாளிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றப்படும். It said, it shall come to, I will pour my spirit on all அப்பொழுது flesh. உங்கள் குமாரன் குமாரத்திகள் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. Your sons, your daughters shall prophesy. உங்க வாலிபர்கள் தரிசனங்கள் அடைவாங்க. Young men shall see visions. உங்க மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பாங்க. Your old men shall see அதனால dreams. ஊழியக்காரர் மேல எல்லாம் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். Therefore I shall pour my spirit upon the servants of God. உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும். The spirit shall be poured from upon high. யோவேல் 2:28 சொல்லப்பட்ட வார்த்தை This word which is said in Joel 2:28. அப்போஸ்தல காலத்துல 2:17 நடக்குது. It got fulfilled in the days of apostles. ஏன்னா உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும், Because until the spirit is poured upon from high, அப்படியே தான் வனாந்தரமா தான் இருக்கும். and it will be just the same wilderness. என்ன வனாந்தரம்? விசுவாசம் இல்லாம இருக்கும். You will be having no faith. அன்பு இல்லாம இருக்கும். You will be having no love. உண்மை இல்லாம இருக்கும். No faithfulness. ஊழியம் இல்லாம இருக்கும். No ministry. ஆவியில உற்சாகம் இல்லாம இருக்கும். No willfulness in the spirit. மன தெளிவு இல்லாம இருக்கும். No clarity in ஆனா mind. உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும். But when the spirit is poured upon, ஹalleluya. Hallelujah. அதாவது சங்கீதம் 110 சங்கீதம் 3 வசனத்துல வாசிக்கிறீங்க. That's what we read in Psalms 110 verse 3. அந்த ஊற்றப்படுகிற அந்த நாள், The day when it is poured, அதாவது உம்முடைய பராக்கிரமத்தின் நாள், the day of your valiantness. உம்முடைய பராக்கிரமத்தின் நாளிலே That is said that in the beauty of the day of உம்முடைய you, ஜனங்கள் மனப்பூர்வம் பரிசுத்த அலங்காரமா இருப்பார்கள். you people shall be volunteers in the day of your power, in the day of beauty of holiness. விடிய காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமான யவன ஜனம் உமக்கு பிறக்கிறது. From the womb of the morning you have the dew of your youth. ஒரு கூட்டம் ஜலத்தினால் மறுபடியும் பிறக்கிறாங்க. One group of people, they are born again with water. ஆவியினால் பிறக்கிறாங்க. They are born again with spirit. அவங்க ஜலத்தினால் ஆவியினால் பிறந்தது மாத்திரமல்ல, Not only they are born with water and spirit, ஜலத்தினால் பிறந்தது மாத்திரமல்ல, not only by water, அவர்கள் என்ன செய்றாங்க? இப்ப சீயோனாக பிறக்கிறாங்க. they are born again as Zion. இப்ப விடிய காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமான யவன ஜலமாக From the womb of the morning you have the dew of your youth. உமது பராக்கிரமத்தின் நாளிலே, In the day of your power. அந்த பராக்கிரமத்தின் நாள் என்று சொன்னால் அதான் இந்த நாள். So what is that day? The day of your power means எழுப்புதலை சந்திக்கிற நாள். the day where you're going to meet the அந்த revival. பின்மாறி ஊற்றப்படுகிற அந்த நாள். The day where the later rain will be poured on. அப்ப இருள் பூமியை மூடும். The darkness shall cover the earth. காரிருள் ஜனங்களை மூடும். The deep darkness will cover ஆனா the people. உண்மைதான் கர்த்தர் உதிப்பார். But the Lord God will raise up upon எல்லாம் you. மூடி கிடக்குது. Everything is எல்லா covered. பக்கம் இருடா கிடக்குது. Everywhere darkness. எல்லா பக்கமும் பஞ்சமா இருக்குது. And famine every side. எல்லா பக்கமும் வைரஸ், வியாதிகள், கொள்ள நோய்கள். And every side plagues and disease. எல்லா இடங்களிலும் ஜனங்கள் தத்தளிக்கிறாங்க. And every place people are stumbling and stumbling. ஆனா இங்கேயோ வெளிச்சம் உண்டாகி But கொண்டிருக்கிறது. here this light. ஏன் உங்களிடத்தில் வெளிச்சம் உதிப்பதற்கு காரணம் என்ன? What is the reason for light to arise upon you? 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை அங்க நிறைவேறுது. The word of God is getting fulfilled there. என் நாமத்துக்கு பயந்து இருக்கிறீங்க. Malachi 4:2. என் நாமத்துக்கு பயந்து என்னை ஆராதிக்கிற, But who fear my name? என் நாமத்தை பயந்து என்னை பின்பற்றுகிற, Those who
who fear my name and follow me, என்னை சேவிக்கிற those who worship me, உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். but upon you the sun of righteousness இதோ shall rise. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் But to you who fear the name of their God, இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். the man shall be blessed like this. அப்படியான உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் It means until the Spirit is poured upon from high, அப்படியே இருக்கும். it shall be in the same state. செழிப்பு இல்ல, No enrichment, ஆசீர்வாதம் இல்ல, no blessing, நன்மை இல்ல, no goodness, ஒரு ஜெபத்துக்கு பதில் இல்ல, no answer for ஒரு prayers, விடுதலை இல்ல. no deliverance. ஏன் விடுதலை இல்ல விடுதலைன்னு சொல்ற? Why no deliverance, you கர்த்தரை say? நேசிக்கிறது எப்படி நேசிக்கிற? How are you loving your God? ஆவியினால் நிரம்பி நீ தேவனை Are ஆராதிக்கிறாய். you worshiping God filling in spirit? நாங்க எங்க ஜெபத்துல நாங்க ட்ரெயினிங் பயிற்சி காலத்துல During our training period, அல்லது அதை விட்டு வெளியே வந்த நாட்கள்லயும் or after we came out பைபிளை of that, உட்கார்ந்து வாசிச்சுக்கிட்டு இருந்தா வாசிக்க விட மாட்டாங்க. when we read the Bible, they will not allow us to எங்களுக்கு even read பைபிள் the தான Bible. இல்ல. Do you have Bible? வேதத்தானே எங்களுக்கு தேவை. We need the Bible. உட்கார்ந்து வாசிக்கிறோம். பெரிய பிரசங்கியாரா போறியா? They say, do you want to become a preacher? போய் உட்கார்ந்து ஆவியில இருந்து ஜெபம் பண்ணு. Go sit down and pray. ஆவியில இருந்து ஜெபம் பண்ணுடா. Be filled in spirit and pray. கர்த்தர் They ask வார்த்தை us- தருவாரு. The Lord God will தேவனுடைய give you வசனம் word. வரும். God's word will எங்களை come. பிரசங்கிமார்களா உருவாக்கல எங்களுடைய பரிசுத்தவான். Our saints did not grow up as a preachers. நாங்க எங்களை உருவாக்குனவங்க பிரசங்கிமார்களா உருவாக்கணும்னு Those நினைக்கல. who grow up did not grow us in the intention of being ஆவியினால் as preachers. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். They asked us to be filled with the Spirit. Be நீ anointed. அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருப்பாயானால், If you are anointed man of God, அபிஷேகம் உனக்குள்ள இருக்குமானால், if the anointing is upon you, கர்த்தர் உன்னை தூக்கிடுவாரு. the Lord God will lift ஒரு you up. அல்லேலூயா சொல்லுங்களேன். Shout hallelujah. படிப்போ உண்டு, ஞானமோ உண்டு, புத்தியோ உன்னை உயர்த்தாது. Your wisdom, your education will not, your knowledge will not lift எத்தனையோ you up. பேர் எனக்கு தெரியும். So many people I know, நல்ல நல்ல உயர்வா படிச்சு பட்டம் வாங்கினவங்க, so great, they educated, got the degrees, நல்ல உயர்ந்தவங்க, they were exalted up, ஆனா ஆசீர்வாதங்கள் இல்ல. but still no ஆனா blessings. ஒண்ணுமில்லாமல் இருந்தவங்க பார்த்தா But those who had nothing, கிருபையை நம்பி இருந்தாங்க. those who trusted grace, தேவன் தந்த வல்லமை நம்பி those இருந்தாங்க. who trusted on the power of கர்த்தருக்கு God, பயந்திருந்தாங்க. those who feared God, அவர்கள் அபிஷேகத்தினால் உயர்த்தப்பட்டாங்க. by the anointing they were all lifted up. பல வாரத்துல ஒரு பாஸ்டர் என்னோட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாரு, Last week a pastor was talking to me. பாஸ்டர் உங்களை பல தேசங்களுக்கு கொண்டு போறாருன்னா, Pastor, the Lord God is taking you உங்க to மேல many ஒரு countries. அபிஷேகம் இருக்குது. There's anointing is அந்த upon you. அபிஷேகம் தான் உங்களை கொண்டு போகுது பாஸ்டர், வேற ஒண்ணு நினைக்காதீங்க அப்படின்னு. That anointing is taking you to different countries. எனக்கு தந்த அபிஷேகத்துக்காக சோத்திரம். Nothing else. I said, I thank ஏசாயா God. தீர்க்கதரிசி I praise சொல்லுகிறார். God ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? for the anointing God has given to me. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். Isaiah prophet said, the spirit of the Lord God is ஏசாயா upon me. 51 ஏசாயா 11 அதிகாரத்துல வாசிக்கும்போது, When we read in Isaiah 11, எல்லாம் வாசிக்கிறோம். ஏசாயா 60 வாசிக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் என்ன என் மேல் இருக்கிறார். Isaiah 60, the spirit of the Lord God is upon me. தேவனுடைய ஆவியானவர் என் மேல் The இருக்கிறார். spirit of the Lord God is அதனால upon me. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் 61:1 சொல்லி இருக்குது. Isaiah 61:1. கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். The spirit of the Lord God is upon me. அதனால நான் என்ன செய்றேன்? Therefore what I do, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை God has அறிவிக்கிறேன். anointed me to preach the good அவர் tidings to எனக்கு the poor. அபிஷேகம் பண்ணி He இருக்கிறார். has sent me, He has இருதயம் anointed me. நொறுங்குண்டவர்களுக்கு Those who are broken hearted, காயம் கட்டவும், to bind them, அவர்களை சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கவும், to proclaim liberty to the captives, கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கவும், and the opening of the prison, those who are bound, அவர்களுக்கு அனுக்கிரக வருஷத்தை குறித்து சொல்லவோ, to tell them the day of liberty. என்ன அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். Lord God has anointed me. சீயோன்ல துயரப்படுறவங்க இருக்கிறாங்க. Though there are people, those who are சாம்பல் இருக்கிறவன் சிங்காரத்துக்குள்ள வந்துடுறான். those who are in ash shall come for beauty. துயரத்தில் இருக்கிறவன் ஆனந்த தைலத்தை அவளால் அபிஷேகம் பண்ணப்படுறான். Those who are in sorrow shall anointed with the oil with joy of joy. ஒடுங்கி கிடக்கிறான். Those who are afflicted, தேவன் அவனை துதிக்கிற துதியினுடையினால் அவனை நிரப்பிறார். God fills them with the spirit of garment. அவர்களை garments. மகிமைக்கென்று நாட்டின Garment of நீதியின் praises. விருட்சங்களாக தேவன் அவர்களை மாற்றுகிறார். The Lord God makes them as a plant, planted as the plant of righteousness. ஏசாயா 61 முதல் 3 வசனத்தை வாசிச்சு பாருங்க. Isaiah 61 first 3 verse. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? Let's read together. எல்லாரும் பைபிளை தரங்க. Everyone open your Bible மேல எல்இடி வாசிங்க. or see the LED. வாசிக்கும் போது வேகமா ஓடக்கூடாது. When we read, let's not read அழுத்தி நிறுத்தி slowly, விலங்குற மாதிரி வாசிக்கணும். pressing down. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். Let's read together. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும்,
துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் நம்முடைய மகிமை கண்டு நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார். நீதியின் விருட்சங்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. All the planting of righteousness. கரங்களை தட்டி உற்சாகமா Tree of righteousness. Clap your hands. சொல்லுங்க. Say that. ஆவியானவர் உங்க மேல இருக்கிறாரா? Is the spirit of the Lord upon தேவனுடைய you? ஆவியானவர் உங்க மேல Is இருக்கிறாரா? the spirit of the Lord upon you? சொல்லுங்களேன். என் மேல் இருக்கிறார். He is upon me. அல்லது கையை தலையில வச்சு சொல்லுங்க. Put your right hand on your head and say, கர்த்தருடைய ஆவியானவர். the spirit of the Lord. சொல்லுங்க. வெட்கப்பட்டீங்கன்னா போயிரும். If you shame, he'll leave. ஆவியானவர் உங்களை அபிஷேகம் பண்ண மாட்டாரு. He'll not leave you. கர்த்தருடைய ஆவியானவர் Spirit of the Lord will not anoint என் you. மேல் இருக்கிறார். Spirit of the Lord is சொல்லுங்க. upon நல்ல me. தைரியமா சொல்லுங்க. With courage say, சாத்தா பக்கத்துல இருக்க மாட்டா. oh, Satan will துயரம் not உங்க come closer பக்கத்துல to you. இருக்காது. Devil will not come near ஓ, you. நெருக்கங்கள் உங்களை நேரிடாது. Troubles cannot trouble you. உங்களை கர்த்தர் கட்டுகளுக்கு விட மாட்டார். Lord will not allow you to be எத்தனை binded. இருக்கு? ஓ, அபிஷேகம் பண்ணப்பட்டவன். Anointing. அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. தாவீது ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. David was anointed by the Lord. அதனால தான் அவன் பக்கத்துல ஒருத்தனும் நெருங்க முடியல. Therefore no one was able to come closer to அவன் him. சொல்றான் ஆண்டவர்ட்ட, அவன் சொல்றான், நாத்தானை அழைச்சு சொல்றான், He called Nathan and said, எல்லா சத்துருக்களுக்கு என்ன நீங்களாக்கி மீட்டார். from all my enemies the Lord God has 2 rescued me. சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல தாவீது சொல்றாரு, Now David says in 1 Samuel, 2 Samuel chapter கர்த்தர் 7 என்ன verses செய்தா? 1, what the Lord God did. கர்த்தர் என்ன செய்தார்? The Lord God, கர்த்தர் என்ன? கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும், சொல்லுங்களேன். everyone say that. சொல்லுங்க. The king was எப்படி? dwelling in the house. ஒரு The Lord பக்கமா God has ரெண்டு, given rest from ஒரு all பக்கமா enemies ரெண்டு all பக்கமா around. சொல்லுங்க. நல்ல அழுத்தி சொல்லுங்களேன். The Lord God has given எல்லா him rest சத்துருக்களுக்கும். from all his enemies all around. யாரெல்லாம் சத்துரு? Who are all your enemy? நான் இது வாசிக்கும் போது யோசிச்சேன், யோபுக்கு கூட இப்படி பிரச்சனை வந்தது இல்ல. Even Job did not have this kind of problem when I was reading a யோபுக்கு கூட thought. இந்த மாதிரி உபத்திரம் வந்தது இல்ல. Even Job did not this kind ஆனா of troubles. இவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய கஷ்டம். But for David, he had so much of உபத்திரம் troubles. வந்தாலும் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு நடக்கிறான். Now Job, even he had tribulations, he was sitting in உட்கார்ந்து the house. பாக்குறவங்க எல்லாம் வந்து புலம்பிக்கிட்டு நடக்கிறான். இவன் உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு ஓட்ட வச்சு சொரிஞ்சிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். And everyone who came, he saw Job in the morning, and Job was also mourning, scratching his body, sitting down in the house. இங்க விலக இருக்க முடியல, வீட்டுல கூட இருக்க முடியல அவனால. But for David, he was not even allowed to stay செருப்பு in the போட house. கூட டைம் இல்ல. Even he had no time to put his sandals. நெருக்காலாக போனானா ஒலிவமலத்துக்கு. He went to the Mount Olives with the முகத்தை barefoot. மூடிக்கிட்டு ஓட அழுதுகிட்டு அந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கே அழுக வந்துடுச்சு. He covered his face and went up crying. அபிஷேகம் பண்ணப்பட்டவர். He was anointed. சகோதரர் மத்தியில அபிஷேகம் பண்ணப்பட்டார். He was anointed before his brethren. 17 வயதுல கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணினார். At the age of 17, the Lord God anointed him. அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இப்ப எப்படி இருக்கிறான்? See how he is. சொந்த மனைவி Own wife, மீகால் Mika. சிரிக்கிறான், She smiled. கிண்டல் அடிக்கிறான். She mocked at him. பைத்தியக்கார மனுஷன். Insane man. இந்த மனுஷனுக்கு ஒரு அறிவு கிடையாது. This man has no brain. ஆண்டவர் ஆண்டவர் சொல்லிக்கிட்டு நடப்பான். He says always God, God. அப்ப குதிக்கிறான் பாரு. See how he's ஆடுறான் jumping. பாரு. He's dancing. எனக்கு எவ்வளவு தூரம் வச்சிருக்கிறார், தூக்கிட்டாரு. Lord God has lifted me இவ்வளவு up. ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். So much he has blessed. இவன் குழியில இருந்து என்ன தூக்குனார் ஆண்டவர். The Lord God has lifted me from the pit. எந்த குழியில கடந்த? From what pit? ஒளியான குழியில கடந்தங்க. From the miry clay. அந்த ஆடு மேய்க்கிறவங்க எல்லாம் Because those who அந்த feed the sheep. வனாந்தரத்துல குழி தோண்டி குழிக்குள்ள தான் உட்கார்ந்து இருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு நிழல் போல இருக்குமா உங்களுக்கு. Because those who feed the sheep, they dig the pit and they sit down in the pit for the shadow. குழிக்குள்ள இருந்து என்ன தூக்கி இருக்கிறாரு. He lifted me up from this pit. இவ்வளோ பெரிய கேதுரு மரத்தினால் உண்டாக்கப்பட்டதான வீட்டுல நான் போய் வாசம் பண்றேனே. I'm going and dwelling in the house which is made with cedars. இப்படி பாத்துக்கிட்டு இருக்கிறான். இப்படி இருந்தேன் நான். என்ன I was like that. இப்படி உயர்த்தினார் என்னுடைய ஆண்டவர். My God has lifted me like this. அந்த ஆண்டவருடைய வீடு எப்படி இருக்குது? But how is the house of the Lord? ஆண்டவருடைய வீடு பாழால கிடக்குது. It's desolate. அது எங்க இருக்குது அந்த பெட்டி? Where is the ark? அந்த திரைக்குள்ளலையா இருக்குது. Is it not inside the veil? அந்த திரைக்கு மேல மூடி இருக்கிறாங்களே. They covered over the veil, covered it. அது தகசுத்தோல தூக்கி போட்டு மொத்த மூடி இருக்கிறாங்க. They covered it with the badger skin. தகசுத்தோல்னா என்ன தெரியுமா? You know what is the badger skin? கடல்ல நாய் இருக்கும், கடல் நாய். There's a sea dog. கடல் நாயுடைய தோல் தான் தகசுத்தோல். A badger's skin is the skin of the sea dog. இப்படிப்பட்ட தோல்னால ஒரு பொதுக்குள்ள தேவனுடைய பெட்டி இருக்குதே. Inside the badgers, inside the ark of the Lord. இந்த இடத்துக்கு என்ன கொண்டு
கொண்டு வந்தது என்ன? Who brought me here? அந்த கர்த்தருடைய வல்லமை விளங்கு பெட்டி இருக்குது, The ark of the covenant, which கர்த்தருடைய is the power ஆலயம் of God, இருக்குது. the temple of the Lord. அவர்தானே என்ன தூக்கி விட்டாரு. It's the Lord God who lifted me up. அதுலதான் 132 சங்கீதத்துல ஓடிட்டான் வனாந்தரத்துக்கு. That's why in Psalms 132 he fled to the wilderness. நான் வனாந்தரத்துக்கு போறேன். I'll go to the wilderness. என் ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை நான் கட்ட வேண்டும். I'll go to the wilderness. I have to build a temple for the Lord. தேவனுடைய ஆலயத்தை கட்டணும். I have to build the temple of my God. நாத்தானை கூப்பிட்டு சொன்னா, He called Nathan. எல்லா சத்துருக்களுக்கு என்ன நீங்களாக்கினார். And he has given me rest all around my enemies. யாரெல்லாம் சத்துரு? Over all the enemies. சொந்த மனைவி அவனுக்கு சத்துருவா, மீகால் சத்துருவா. Micah, his own wife, became an enemy. அவனுடைய தாய் தகப்பன், His mother, father. சொல்றான், என் தகப்பனும் தாயும் My father and mother, என்னை கைவிட்டார்கள். they forsake me. தகப்பனும் தாயை சேர்த்துக் கொள்ளல, கைவிட்டார்கள். My mother and my father did not accept me, they forsake me. அப்போ அது ஒரு சம்பவமாச்சு. There is another incident. சகோதரர்கள், My brothers, அவங்களுக்கு வேற்று மனுஷனாய் காணப்பட்டானாம். I became a stranger for them. அடுத்தது அவனுடைய மூத்த மகன், His elder son next. அவன் கொலை செய்யப்பட்டான். அம்னோன் Amnon, அவனுடைய மூத்த மகன். his elder son. இன்னொரு மகன் Another son, அதோனியா. Adoniah. அவன் என்ன செய்யறான்? Adonijah. தனக்கு தான் தான் ராஜாவாக போறேன் நிக்கிறான். He wanted to become a king. நான் தான் அப்படி நிக்கிறான். He said, I will become king. அவனுக்கு எதிராக நிக்கிறான். He resisted against அவனுடைய David. மகனாகிய Absalom. அவனும் அது போலதான். Also he like that. ஆதியத்தில் ஒரு எல்லா கூட பிறந்த கற்ப பிறப்பே எதிராக நிக்குது பாருங்க. Even those who are born out of his womb become an enemy to David. அவன் மாமா சவுல், His Saul, his father-in-law. அவன் விட்டானா? Did he leave him? அவனு விடல. He did not leave. அவனுடைய நண்பன் ஒருத்தன் இருந்தான். He had another friend. நல்ல ஃப்ரெண்ட் நினைச்சிட்டு பழகிட்டு இருந்தான். Another friend, he was so acquainted with him. அவனுடைய பெயர் அகிதோபேல். And his name was Agithophel. இவனும் அது போலதான் இருந்தான். He also like that. அவனுடைய கசின் பிரதர் ஒருத்தர் His இருக்கான். cousin brother, யோவாப்ங்கறவன். Joab. அவனும் Joab. அவங்க எல்லாருமே, Everyone, முழு இஸ்ரவேலும், the entire Israel, இஸ்ரவேலுடைய கோத்திரத்தார் எல்லாரும் அவனுக்கு எதிராக நின்றார்கள். all the tribes of Israel were against David. 12 கோத்திரமும் அவனுக்கு எதிராக நிக்குது. All the 12 tribes stood against David. அவன் ஆசாரிய வம்சத்தில் உள்ள அபியதான் இருக்கிறான். அவன் There's Abiathar who is from the priesthood. லேவி கோத்திரத்தில் பிறந்தவன். He was born of the Levi அவன் tribe. அப்படிதான் இருக்கிறான். He is also like that. அவனுக்கு படைக்கெல்லாம் தலைவனா ஒருத்தரை ஏற்படுத்தி வச்சிருக்கான், யோவாப்னு ஒருத்தன். There was a Joab who is the captain of the army. அந்த அவன் படை தலைவன். He was the captain of the அந்த army. யோவாப் அவனுக்கு எதிராக நிக்கிறான். Also Joab was against David. எல்லாரும் இவனுக்கு சத்துருக்கள். Everyone was enemy to David. எப்படி இருக்கும் சொல்லுங்க பாப்போம். See how would be stated. வீட்ல ஒரு மாமியார் எதிர்த்தாலே வீட்ல இருக்க மாட்டேன் அப்படிங்கறாங்க. They say even with மாமனார் mother-in-law, ஒன்னு சொல்லிட்டாலே போச்சு. we will not live with them. நாத்தனார் வீட்ல வந்து ஒன்னு பேசினா முடிஞ்சு போச்சு. The sister-in-law, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. that's all, it's finished. யாரோட இனி அவங்களோட இருக்க முடியாது. No, we cannot live with them. இனி They say நடக்க முடியாது. we cannot walk. இப்படி எல்லாம் தான் இன்றைக்கு வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது அநேகருடைய வாழ்க்கை. Today many's life is like this. அல்ல தாவீது கிட்ட சொல்ல, தாவீது என்ன சொல்லுவா? He say to David what he'll say. எல்லா சத்துருக்களும் எனக்கு எதிராக வந்தாங்க. All the enemies came against me. கர்த்தருடைய அபிஷேக ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். The anointing of the Lord, the spirit of the Lord is ஹalleluya upon me. சொல்லுங்களே. Shout hallelujah. நல்ல அபிஷேக பண்ணினவர் ஒருவர் இருக்கிறார். There's one God who has anointed அவர் you. என்னை கைவிட மாட்டார். He will not forsake அவர் me. என்னை விட்டு விலக மாட்டார். He will not leave me. யார்தான் எனக்கு எதிராக எழும்பினாலும் சரி, Who are raised against my enemy. தனிமை என்று சொல்லப்படுகிற இடத்துக்கு நீ கடந்து வந்தாலும் சரி, Even you can come into a state of loneliness. நான் தனிமையா இருக்கிறேன். I'm alone. ஒருவரும் எனக்கு சப்போர்ட் இல்ல. There's no support for என் me. சகோதரர் இல்ல, No siblings. சகோதரி இல்ல, No sister. தாய் தகப்பன் இல்ல, No parents. சொந்த பந்தம் யாருமே No இல்ல, relatives. There's no எனக்கு one. யாருமே இல்ல. There's no one for me. பாட்டு பாடுவாங்க, சொந்தக்காரங்க நமக்கு ரொம்ப பேருங்களா. They sing a ஒரு song. அவன் சொல்றான், சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேர் இல்ல. We have so many relatives. ஒருத்தன் உனக்கு உதவியா இருக்க மாட்டான். No one be of your help. கர்த்தர் உன்மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருப்பாரேயானால், If the spirit of நீ the Lord கர்த்தரால் dwells upon அபிஷேகம் me, பண்ணப்பட்டவனா இருப்பாயானால், if you are anointed by the Lord, ஒருத்தரோடு நெருங்க விட மாட்டார். He will not allow to நீ be closer அன்பா to the பழகி enemy. பேசி இருந்தாலும் சரி, Even if you are loving so much, தேவையில்லாம புரிஞ்சுக்கிடுவார் இவரு. and he unnecessarily will இவரு understand. நினைக்காதீங்க, பொதுவா சொல்றேன். It's not him. ஏதாவது ஒரு விதத்துல பிசாசு உள்ள வந்து கலக்கிட்டு ஓடிடுவான். And they will somehow will come inside and trouble and flee. ஆண்டவர் என்ன ஆண்டவரே, நான் என் சிநேகத்துக்கு பதிலாக, Oh Lord, I love them. அதே தாவீது சொல்றான், என் சிநேகத்துக்கு பதிலாக Instead of my love, என்ன பகைக்கிறாங்க. they hate me. ப்ளீஸ் Please. தயவு செய்து Please. தேசிங்க. Please love me. என்ன விஷயம்னாலும் மன்னிச்சுக்காங்க. Please forgive me. ஏதாலும் உள்ள வைக்காதீங்க. Anything, do not keep it inside. Don't care. ஒண்ணும் பொறுப்படுத்த மாட்டாங்க. Don't care, no.
ஒண்ணும் பொறுப்படுத்த. Nothing. அப்ப உங்க இருதயம் எப்படி இருக்கும்? How their heart ஏன் ஆண்டவரே? Why, Lord? உங்க இருதயம் எல்லாம் உடைஞ்சு போயிடும். Your heart will break. நினைச்சுக்க கர்த்தருடைய ஆவியானவர் உன் மேல இருக்கிறார். Understand the spirit of the அதனால Lord உன்னை God is தனியா upon you. கொண்டு போய்கிட்டு இருக்கிறார். That's why he is taking your ஒரு load. நாள் வரும். One day will come. உன்னுடைய வறட்சி ஒன்றுமில்லாத இடத்துல Your powered state. யாரெல்லாம் சத்துருக்களா போனாங்களோ Everyone became அவங்க enemy. எல்லாரும் உன் பாதத்துக்கு கர்த்தர் கீழே கொண்டு வந்துருவார். God will bring everyone to your feet. அவெல்லாம் உன் தயவை நாடி வருவாங்க. They'll come for your favor. அவெல்லாம் உன் இரக்கத்தை நாடி வருவாங்க. They'll come for your mercy. எல்லாம் உன்னுடைய அன்பை நாடி வருவாங்க. They'll come for your love. அப்பா என் மனசை ஒண்ணு வச்சுக்கிடாதப்பா. Do not keep in your heart. யோசேப்பின் சகோதரர்கள் வந்து சொல்றாங்களா யோசேப்பை பார்த்து, The brothers of Joseph told to அப்பா Joseph, இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லாம இருந்துச்சு, until father is there, there's நல்லா no problem. சந்தோஷமா தான் இருந்தாங்க. Everyone was happy. கோசேன் நாட்டுல நல்லா அவன் ஒரு இடத்தை கொடுத்துட்டான். Goshen land was given to them. அவன் ஒரு காரியத்தையும் அவன் நினைக்கல. He did not think anything. கட்டி பிடிச்சி அவங்களோட சேர்ந்து அணைச்சு அவங்கள கொண்டு போய் பார்வோனுக்கு முன்னாடி நிறுத்தி அவங்களுக்கு ஒரு தேசத்தை கொடுத்துட்டான். He loved them, embraced them, they took them, made them to stood before Pharaoh. The land was also given to them. ஆனா அந்த சகோதரர் இருதயம் எல்லாம் வாதிக்குது. But the heart of his siblings மனசு அடிச்சுக்கிட்டே was இருக்கு. beating in them. இப்ப பிரச்சனை இல்ல. Now there is no problem. அப்பா காலத்துக்கு பிறகு ஏதாவதுனா After father's death, எப்படி வச்சிருப்பாளோ தெரியல. how he will treat us. தகப்பட்ட காலத்துல துக்கப்பட்ட கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு தகப்பனுடைய ஆசீர்வாதம் வரணும் மௌனமா இருக்கலாம். Maybe he is being quiet because not to leave the father's blessing, he may be quiet and not doing anything harm to us. 50ஆம் அதிகார கடைசியில் நீங்க வாசிக்கும்போது Genesis 50 last when you see தகப்பனுடைய மரணத்துக்கு பிறகு after the death of father, நேரடியா வர கூட அவங்களால பேச முடியல. they did not even come directly to speak to him. பயந்துகிட்டு வெக்கப்பட்டுட்டு They were afraid and they were shamed. அவர்ட்ட சொல்லி அனுப்புறாங்க. They sent forth with the men தகப்பன் உயிரோடு இருக்கிற சமயத்துல until the father is alive. வாசிங்க அந்த வசனத்தை வாசி பாருங்க. ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்லச் சொன்னார்கள். பாத்தீங்களா தகப்பன் உயிர் மரணம் அடைந்த பின்பு யோசேப்பின் சகோதரர் அதை கண்டு 15ஆம் வசனத்துல சொல்லி இருக்குது. Verses 15. அதனால ஆகையால் தகப்பன் தேவனுடைய ஊழியக்காரரை நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்கணும்னு சொல்லி இருக்கிறார். மன்னிச்சு மறந்து உன்னை ஏற்றுக்கொண்டு உன்னை எவ்வளவு ஆசீர்வாதமா I வச்சிருக்கிறார். beg you, please forgive the trespass of your brothers, their sin, for they did evil to you. So he has forgotten you, and he has forgiven you, he has kept you in blessing. ஏன்னா இவங்க சுபாவம் மன்னிக்காத சுபாவம். அதனாலதான் என்ன செய்யறாங்க மற்றவங்களே அது போல நினைக்கிறாங்க. Because their brother's nature was not a nature of forgiving, that's why they think others also they will not forgive. அப்போ ஆவி ஊற்றப்படும். நம்முடைய காரியத்துக்கு வருவோம். Let's come to our point. உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும். The spirit shall be poured upon from high. பரிசுத்த ஆவியினால் நிரம்பிருங்க. Be filled with the Holy Spirit. அதனால்தான் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கான எருசலேமிலே காத்திருங்கள். That's why he said, tarry in Jerusalem until the promise is fulfilled in you. நீங்கள் அந்த வசனத்தை நீங்க லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார். The book of Luke chapter 24 verses 49, Jesus said to his disciples. 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்துல Luke 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நீங்கள் இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். Behold, I send the promise of my Father upon you. நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலத்தால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் But tarry in the city of Jerusalem until you are endued with the எருசலேம் power of நகரத்தில் இருங்கள். Be in Jerusalem. ஆகையினால் இவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? Therefore what they did, இந்த யோவேல் சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேறணும். the prophetic word said in Joel has to be fulfilled. இப்போ வெறுமையா இருக்கிறோம். Now we are empty. எல்லாம் கைவிடப்பட்ட நிலவரத்தில் We are in இருக்கிறோம். forsaken state. இயேசுவை நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம். We remember we trusted Jesus, எல்லாம் left everything and came. விட்டுருங்கன்னு சொன்னாரு. He said leave everything. வெறுத்துருங்கன்னு சொன்னாரு. Hate everything. எல்லாத்தையும் விட்டு வெறுத்து வந்தாச்சு. We have left and we have hated everything and we have come following இப்போ Jesus. இயேசு நம்மளை கைவிட்டுட்டாரு. Now Jesus has forsaken us ஐயோ now. அந்த பச்சை மரத்துக்கு அந்த பாடண்டால் If this state is for the green tree, பட்ட மரம் நம்ம வாழ்க்கை என்ன ஆக போகுதோ? our state will be. இப்படி இருக்கிற வேளையில In this state, அவர்கள் மத்தியில வந்து சொல்றாரு. in midst of them Jesus came and said, நீங்க வறண்ட வனாந்தரமான வாழ்க்கையா நினைக்காதீங்க. do not think is the life of the wilderness. உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும். The spirit shall be poured upon நீங்கள் you. எருசலேம் நகரத்துல காத்திருங்க. Wait in the city of என் Jerusalem, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும். for the promise of the Father shall அந்த be fulfilled. பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும் போது For the Father of the promise of the Father shall be ஆசீர்வாதம் fulfilled. எல்லாம் உங்களுடையதாக மாறும். All the blessings shall be turned towards yours. என்னென்ன பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ற எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். Whatever you look unto Father and pray, it shall be given to you. வாக்குத்தத்தம்னா என்ன? What is promise? உடன்படிக்கை. It's a covenant. பிதா பண்ணுகிற உடன்படிக்கை. Covenant made by the Father. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறார்? உங்களுக்கு ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணுகிறார். Now the Holy Spirit makes with you a new covenant. உடன்படிக்கை, Covenant, வாக்குத்தத்தம், promise, ஒப்பந்தம், agreement, எல்லாம் ஒண்ணுதான். all is same. வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் உடன்படிக்கை.
Now the promise is a இந்த covenant. பைபிள்ல தேவன் பல விதத்துல மனுஷரோடு உடன்படிக்கை பண்ணார். In the scripture, God made many types of covenant. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் ஆதாமோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணார். In Genesis 2, God made a covenant with Adam. நீ இத புசிக்க நான் புசிக்க எல்லாத்தையும் கொடுத்துட்டார். He gave everything for him to eat. கொடுத்துட்டு After giving, அடுத்த கட்டளை கொடுத்துட்டாரு. next commandment, இத தவறுனா if you disobey உனக்கு it, சாபம். then curse will come ரெண்டு upon பேர் you. ஒப்பந்தம் பண்ணுவாங்களே, Both of them, they make a ரெண்டு பேர் covenant. உடன்படிக்கை பண்ணுவாங்களே, They make a covenant. என்ன What? இங்க இருந்து கொடுப்பாங்க They give அயல் நாடுகளுக்கு இந்த நாடுகளுக்கு. அதனால தான் நம்ம மோடி ஐயா எல்லா பக்கம் போறாரு, போயிட்டு சில இதெல்லாம் ஒப்பந்தம் பண்ணிட்டு வர அவங்களோட பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் வருவாங்க. Now the Modi goes from here to different foreign countries, makes an agreement. You see big leaders stand with him. டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குற இடத்துலயும் அப்படிதான். Also in the department they make an அப்படிதானே? agreement. உங்க கம்பெனில அப்படித்தானே? அப்ப சில ஒப்பந்தம் பண்ணும்போது என்ன செய்வாங்க, They make an agreement. உடனே அந்த அக்ரிமெண்ட் பண்ணும்போது அவங்க இடத்துல சில இதெல்லாம் நாங்க இன்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி They கொடுப்பாங்க. make an agreement that they promise that we will do all this. அதை கொடுப்பது மாத்திரமல்ல, Not only they do, அந்த நாட்டில இருந்து என்ன சொல்லுவாங்க, what they do, நீங்க இதை செய்தால் நாங்கள் உங்களுக்கு அதை they say காரியங்களை if you செய்கிறோம். do this we will do that. நீங்க எனக்கு ஒரு கப்பல் கொடுத்தீங்கன்னா If you give me as a ship, நாங்க உங்களுக்கு எங்க தேசத்தில் உள்ள விளைச்சலை நாங்க உங்களுக்கு தரோம். and we will give you the produce of our ஆனா land. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவாங்க. They talk with one நீ another. கொடுக்கிறது கரெக்டா கொடுக்கணும்பாங்க. If you give, you have to give அப்ப உட்கார்ந்து appropriately. எல்லா பக்கத்துல உட்கார்ந்து அதிகாரிகள் எல்லாம் எழுதுவாங்க. So authorities will sit down and write ஒரு pages. கப்பல் கொடுக்கிறதாக இந்தியா வாக்கு பண்ணி இருக்கிறது. Now India is given as to give ship. கப்பல் கொடுத்தா போதாது, Not only giving ship, ஓட்டுறதுக்கு ஆள் வேணுமே, we need someone to அது write. ரிப்பேர் ஆனா செய்யறதுக்கு அதுக்கு சரி பண்றதுக்கு ஆட்கள் There's someone வேணுமே. to repair it. எங்க ஆட்களுக்கு ஒண்ணும் தெரியாது. We don't know. No அப்ப one. உடனே அவன் சொல்லுவான், He will say, எங்களுக்குரிய காசு அதுக்குரிய எங்க டாலரா தான் நீங்க தரணும். and we will give you pay as dollars. எல்லாம் எழுதுவாங்க. They will write. இவங்க என்ன சொல்லுவாங்க, What they'll give. எங்களுக்கு நாட்டுல இருந்து இது கப்பல் கொடுக்கறோம், நீங்க உங்க நாட்டுல இருந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கோதுமை கொடுங்க, You give us wheat. இல்லாட்டா எங்களுக்கு உங்க நாட்டுல விளைச்சலை எங்களுக்கு தாங்க. Give the produce of your land. அப்ப சரி ஓகே, விளைச்சல் இத்தனை இவ்வளவு லட்சம் கொடு, இவ்வளவு நன்னு கொடுக்கறோம். So many tons we will give to you. ஆனா கொடுக்கிறது சரி, ஆனா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா தான் இருக்கணும் அவன். He'll say you're giving it, give it of the best quality. இப்படி எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உடன்படிக்கை. Like this they make an agreement. அப்படி பண்ணும்போது When they this, அதுல சரியா செயலாகலன்னா, if they do not deal with it செயலாகாத appropriately, பட்சத்துல if it doesn't work இவ்வளவு properly, ஃபைன் கட்டணும் அதுவும் போட்டுருவாங்க. they will also write that you should pay fine. செயலாயிட்ட இது செயலாக்கல, If it works right, நீ இந்த காரியம் உன்னை நம்பி நான் பலதெல்லாம் நிறுத்திட்டேன், because I trust you, you have ஆனா stopped many things. செயலாட்ல இவ்வளவு தூரம் இத்தனை டாலர் இத்தனை ஆயிரம் கோடி டாலர் நீ எனக்கு தந்துடணும் அப்படி. If you do not obey to it, so many dollars you have to pay me as a fine. நீ அனுப்புனதை திருப்பி அனுப்பிடுவேன். I will, whatever is written, I'll return it back. எல்லாம் சில ஒப்பந்தம் பண்ணி தான் Like this they make an agreement. பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க செய்வாங்க அது. Both of them they make an agreement. அப்போ என்ன செய்வாங்க, What they do, இதே போலதான் கர்த்தர் முத ஆதாமிட்ட அதை சொன்னாரு. that's why this is how the Lord God first told எல்லாத்தையும் Adam. அனுபவிக்கிறதுக்கு கொடுத்துட்டாரு. He gave everything for him to eat and ஆனா மற்றொரு enjoy. பக்கத்துல என்ன சொல்லிட்டாரு, Another side he told, நீ இந்த புசிக்கு நாளிலே ஒரு தடை வச்சுட்டாரு. Lord God told him to forbid செய்ய something. கூடாத ஒன்று இருக்கு, அதை நீ செய்யும் நாளிலே The same day when you are asked to do which is forbidden, அதற்குரிய சிட்சை உனக்கு உண்டாயிருக்கு. there shall be a chastisement for you. ஆதாமோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். God made a covenant with Adam. ஆதாமுக்கு பின்பு கர்த்தர் ஆபிரகாமோடு கர்த்தர் நோவாவோடு உடன்படிக்கை After பண்ணினார். Adam, God made a covenant with Noah. நீ அழிப்பதே இல்லைன்றார். God said you shall not die. அந்த இந்த நோவாவோடு பண்ண உடன்படிக்கைங்கிறது The covenant which he made with எந்த Noah, நிபந்தனையும் இல்ல, there's no conditions. இவரே கொடுத்துட்டார். It's he himself நீங்க told. சிலருக்கு இலவசமா கொடுப்பீங்க இல்லையா, You gave certain things free of ஏதாவது cost for கொடுக்கும்போது anything. இந்த பாரு கொடுக்குறேன், நீ சரியா உபயோகப்படுத்தினா புடிங்கிடுன்னு சொல்லுவீங்களா? இல்லையே. Will you say something when you give something to free, if you do not use it properly, I'll take it back? ஒரு பக்கமா கொடுக்கிறதானே ஒரு உடன்படிக்கை, வாக்குறுதி. A promise to give one side as free. என்கிட்ட இருக்குது, அதை நான் உங்களுக்கு தந்துடுறேன். I have something with me, I give it to you. அது மேல எந்த உரிமையும் கிடையாது. No rights and authority over me after I give it to இது you. போலதான் கர்த்தர் நோவாவோடு செய்யும்போது அப்படி கொடுத்துட்டாரு எல்லாத்தையும். God told to Noah like this. எத்தனை வருஷம் ஆச்சு? 2025 வருஷம் ஆச்சு. When the 20-25 years passed, அங்கங்க தண்ணீர் வந்தாலும் ஜலத்தினால இந்த பூமியை அழிக்கல ஆண்டவர். he promised, I will not destroy the earth with flood. So many அந்த places water வாக்குறுதியில came, இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் உண்மையா இருக்கிறார். but he never destroyed the earth completely with flood. முதலாவது ஆதாமோடு He is faithful in the promise. ஆதாமோடு உடன்படிக்கை பண்ணார். First he made a covenant with Adam. இரண்டாவது Second, நோவாவோடு உடன்படிக்கை made a பண்ணார். covenant with Noah. மூணாவது கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை Third, பண்ணார். God made a covenant with இதை Abraham. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல சொல்லி இருக்குது. It is told in Genesis 15. ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணாரு. God made a covenant with அதற்கு Abraham. பின்பு இந்த ஆண்டவர் என்ன செய்தார், And after that, முழு இஸ்ரவேலர் ஜனங்களோடு அவர் உடன்படிக்கை பண்ணாரு. with all the entire Israelites, God made a covenant with the fourth one. எபிரேயக்காரர் சொல்லுகிறார், Now in the Hebrews we முழு read, இஸ்ரவேல் ஜனங்கள் கையை பிடித்து அவர்களோடு உடன்படிக்கை பண்ணினார். of all the Israelites holding their hand, the Lord God made a covenant. நாலாவது,
Fourth one. அஞ்சாவது Fifth. தாவீதோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணார். God made a covenant with David. ஆறாவது Sixth. இயேசு கிறிஸ்து ரத்தத்தை கொடுத்தாரே. Jesus Christ shed his blood. பாத்திரத்தை எடுத்து இது வாங்கி புசி இது வாங்கி குடியுங்கள் பானம் பண்ணுங்கள். He take up the cup and இது drink. உங்களுக்காக சிந்தப்பட்ட புதிய உடன்படிக்கை. This is a new covenant which will be shed for you. It is given for you. கடைசில ஒரு உடன்படிக்கை இருக்குது. This final covenant. நித்திய உடன்படிக்கை அவர் செய்கிறார். An everlasting covenant. ஆதாமோடு, Adam, நோவாவோடு, Noah, ஆபிரகாமோடு, with Abraham, இஸ்ரவேல் ஜனங்களோடு, with the Israelites, சொல்லுங்க தாவீதோடு, with David. அது அடுத்தது Next, புதிய ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். he has made us with the new கடைசில என்ன covenant. செய்கிறார்? And finally, சொல்லுங்க, say that பரலோகத்தில் நமக்கு நித்தியத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். he has made a covenant that he will take us to the eternity. சேர்ப்பேன் என்றவர் நம்மை கொண்டு போய் மகாயத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். ஒரு He அலையிலே who has said சொல்லுங்க, he will take us, surely he will take us. உடன்படிக்கையில் அவர் மாற்றம் இல்லாதவர். He is unchanging in his நம்முடைய covenant. உடன்படிக்கையில் அவர் உண்மை உள்ளவர். He is faithful in his அப்போ covenant. தமிழ் உடன்படிக்கை பண்ணும்போது என்ன செய்வாங்க? Therefore, when they both make a covenant, இப்ப என்ன செய்வாங்க? what they did, இப்போ ஒரு லேண்ட் இவர் ஒன்னு எழுதி கொடுக்கிறாரு. now he is giving a land and writing and giving to me. அப்ப அவர் என்ன செய்வார்? எல்லைகள் எல்லாம் குறிச்சு என்ன செஞ்சிருவார்? எழுதி கொடுப்பாருங்க. So he will measure the territories and write it and give it to me. இந்த முதல் From today, இந்த இடத்தை this land, இவருக்கென்று நான் கொடுத்துறேன். I give it to him. இதுல ஒரு வில்லங்கம் கிடையாது. No, there is no litigation. இதுல உள்ள பட்டா எல்லாம் இவர் பேருக்கு மாற்றிக் All கொள்ளலாம். the documents can be transferred to his name. இன்னு முதல் From today, இந்த இடத்தை this land, இவருக்கு சொந்தமானது. it belongs to him. எல்லாம் எழுதி கொடுத்துருவார். The agreement is given. நான் என்ன செஞ்சிருவேன்? Now what I'll do, இவர் கொடுத்ததுக்கு because he has given நான் to me, அவருக்கு கிரயம் கொடுத்துறேன். now I will pay a price. அப்போ அவர் அந்த கிரயத்தை வாங்கிட்டார். He takes the price. ரெண்டு பேர் எங்க போறாங்க? Both of us, they give, where they ரெஜிஸ்டருக்கு go, முன்னாடி போய் நிக்கறாங்க. they go stand before the register. ரெஜிஸ்டர் பார்த்து கேட்பாரு. The register will look at us and இவரை ask, பார்த்து கேட்பாரு. ask him and say, அவர்கிட்ட உள்ள பணத்துல வாங்கிட்டீங்களா? have you received the money? வில்லங்க ஏதாவது இருக்குதா? Is there any litigation? நீங்க காசு கொடுத்தீங்களா? இங்கேயும் கேட்பாரு. He will ask me, did you pay money? இங்கேயும் கேட்பாரு. He will ask me. அப்ப எல்லாம் கிளியர். And it's clear. அவர் all the உடனே sides. என்ன செய்வாரு? What he'll do, ரெண்டு பேரையும் நிறுத்திட்டு before making கையெழுத்து போட வச்சிட்டு ஒப்பந்தம் போட வச்சிட்டு make us both stand, அங்க என்ன செய்ய முத்திரை போட்டுருவாரு. make us to sign here. இதே போல ஆபிரகாமோடு கர்த்தர் செய்தார். This is how God did with Abraham. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா When you read Genesis 15, 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். chapter 12, Abraham left everything and followed God. 13ஆம் அதிகாரத்துல Chapter 13, கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சு சீமான் ஆக்குறாரு. God blessed him, made him a great man. அவ கூட வந்த லோத்து அவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். Lord came with him, separated himself. 14ஆம் அதிகாரத்துல Chapter 14, லோத்தை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. Lot was taken சத்துருக்கள். captive. He was taken captive by அங்க enemy. போய் அவர்களோட யுத்தம் பண்ணுகிற ஆபிரகாம் You know, Abraham went and fought for Lot. யுத்தம் பண்ணி அந்த சோதோமின் ராஜாவை ஜெயித்து வர்றான். He prevailed the king of Sodom and brought them, recovered, restored them. அவன் and ராஜா brought- வந்து கேக்குறான், Now king came. டேய் ஆபிரகாம், Abraham, பொருள் எல்லாம் என்னனாலும் கொடுக்கிறேன். whatever, I'll give it to you. Whatever you want, எல்லாத்தையும் கொடுத்துறேன்பா. I'll give it to you. என்னென்ன கேக்குற எல்லாம் கொடுக்கிறேன். whatever you ask, I'll give you. ஜனத்தை மட்டும் என்கிட்ட தா. I'll give your people. உன்கிட்ட இருக்கிறாங்களே Those who are with அந்த you. 318 பேர். Those who are 300. ஒரு ஹalleluya சொல்லுங்களே. Shout hallelujah. உன்கிட்ட இருக்கிறாங்களே. Those who are with you. 318 பேர். 318 men. என்கிட்ட ஒரு ஊழியக்காரர் இத வச்சிட்டு சொன்னாரு. A servant of God keeping this spoke to me. உங்க கூட இருக்கிறாங்களே ஊழியக்காரங்க. The servant of God, those who are with உங்க you. கூட இருக்கிறாங்களே விசுவாசிகள். The believers, those who are with you. அவங்களை கொஞ்சம் எங்களுக்கு அனுப்பி விடுங்க. Send us for them. அவங்க எங்க கூட இருந்தாங்களா நாங்களும் அது போல வளர்ந்துறோம். If they are with us, we will also grow like this. என்னனாலும் கொடுங்கற ஒரு பாஸ்டர் கேட்டாரு. A pastor asked me, whatever you want, I'll give it to you. சிரிச்சு நான் உடனே ஆபிரகாமை தான் நினைச்சேன். I was smiling, I was remembering Abraham அந்த then. 318 பேர் இருக்கிற ஆபிரகாமை கொண்டு ஒண்ணும் செய்யல. With Abraham, nothing was done. பாஸ்டர் ஜெயக்குமாரை கொண்டு நினைக்காதீங்க. Not by Pastor நான் உட்கார்ந்து Jacob. இருக்கறாங்க பாருங்க. பாவப்பட்ட பிள்ளைங்க சகோதரிமார்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. See, sisters and brothers, இவங்க servants of எல்லாம் God, சேர்ந்து யுத்தம் பண்றாங்க. they all fight together. கையை தட்டி தான் கொஞ்சம் சந்தோஷப்படுத்துங்களா அப்படியே அவங்கள மாதிரியே நீங்களும் உட்கார்ந்து இருக்கீங்க. Clap your hands. சொல்லுங்களேன். நீங்களும் அவங்கள மாதிரியே உட்கார்ந்துருந்தா எப்படி பாருங்க. சோத்திரம். நல்ல கையை தட்டி உற்சாகமா. Clap your hands with அப்படியாவது joy. உற்சாக ஆவி வரட்டும் உங்களுக்கு. The spirit of willfulness come அந்த in them. 318 பேர் என்ன செய்றாங்க? This 318. எப்படி? How? நல்ல யுத்தம் பண்ணாங்க They ஆபிரகாம். fought with Abraham. நல்ல உள்ளூர் தேவ சமூகத்தில் இருந்து 300 being God's கற்பனையின்படி presence. கொடுக்கப்பட்ட ஊழியத்தை As per the commandment given, as per the ministry given. சோதோம் ராஜா இங்க தா டேய் எனக்கு தாடா. Now the king of Sodom said, give me these இருந்தா people. நானும் உன்ன மாதிரி ஜெயிச்சிருவேன். Let me also overcome like you. ஆபிரகாம் சொன்னா அதெல்லாம் முடியாது. Abraham said, no, I பொருள் cannot. எனக்கு எதுக்கு? Nothing. நீ தான் பொருளை கொடுத்து நான் தான் பெரிய ஆள் ஆக்கிட்டேன்னு சொல்லுவே நீ. You will say that I've given you money and you made me great. தேவையில்லை. I don't want, he ஆபிரகாம் said. என்ன செய்றா? What Abraham said, ஜெயிச்சு வந்த பிறகு after he overcome and came, அவனுக்குள்ள ஒரு பயம், fear came into ஒரு him, கலக்கம். a trouble. என்னடா இவ திரும்பி வந்துட்டா என்ன பண்றது? What will happen if they come against us again? திரும்பி வந்தானா If they come us, என்ன செய்ய? what shall I do? ஆபிரகாம் உடனே Abraham, கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு
உண்டாச்சு. The word of the Lord came to Abraham. கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாச்சு. The word of the Lord came to Abraham in vision saying, பயப்படாதே, do not be afraid. ஆபிரகாமே பயப்படாதே, Abraham, do not be afraid. நான் உனக்கு கேடகு, உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். I am your shield and your exceedingly great reward. சோதோமின் ராஜா திரும்பி வருவான் நினைக்காதே. Do not think the king of Sodom will come against நீ you எதை again. ஜெயிச்சாயோ, What you overcome, ஜெயித்தது நிமித்தமாக திரும்ப அவனோடு உன்னோடு போராடுவான் நினைக்காதே. do not think because you have overcome again he'll come and fight with you. மெல்கிசேதேக்கு உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். Melchizedek has blessed you. மெல்கிசேதேக்கின் ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. You have the blessing of Melchizedek. மெல்கிசேதேக்கிடத்திலிருந்து நீ அப்பமும் தண்ணீர் திராட்சரசம் வாங்கி இருக்கிறார், புசித்திருக்கிறார். You have eaten bread and drink wine from உனக்கு Melchizedek. அவர் கேடகமா இருக்கிறார். He is your shield. தேவன் ஆபிரகாமுக்கு துணையா இருந்துட்டாரு. God was a companion to Abraham. திருத்துவத்தின் மூணாவது ஆளாகிய பரிசுத்த ஆவியானவர் அங்க மெல்கிசேதேக்கு வந்துட்டாரு. The Trinity, one personality of Trinity, Melchizedek, Holy Spirit came to him. குமாரன் என்னாச்சு? What happened to the son? குமாரன் என்னாச்சு? Now what happened to the son? திருத்துவ தேவன் 3 பேர் தானே இருக்கிறாங்க. The Trinity God is three. அங்கதான் வாசிக்கிறோம். That's what we read. அதுதான் அந்த ஆதியாகமம் 15:1 வாசிக்கிறீங்க. Genesis 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு It says, and after this, கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்துல உண்டாச்சு. after these things, the word of the Lord came to Abraham in a vision. தரிசனம்னா என்ன? So what is vision? தூங்கிட்டு இருக்கும்போது வர்றதா? Vision doesn't come when you're sleeping. தூங்கும்போது வர்றது சொப்பனம். It's dream when you come, it comes when you sleep. தரிசனம்ங்கிறது நல்ல தெளிவா இருக்கிறோமே. Vision when we are clear. தெளிவா இருக்கும்போது நம்ம என்ன செய்யறது? It comes to us when we are very நமக்கு clear. தேவனுடைய வார்த்தை வருது. The word of God comes to அது us. உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற தரிசனம். That is the vision which God gives you. வாக்குத்தத்தம் வருது. Promise comes to தேவன் you. உங்களுக்கு கொடுக்கிற தரிசனம். It's a vision to you. எங்க வந்துச்சு ஆபிரகாம்? Where it came, இந்த காரியங்கள் நடந்த பின்பு after these things, கர்த்தருடைய வார்த்தை the word of the Lord ஆபிரகாமுக்கு தரிசனத்துல வந்துச்சு. came to Abraham in visions. எங்க வந்து என்ன வந்துச்சு? What came to him? சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை. The word of the அந்த Lord. வார்த்தை யாரு? Who is this word? அந்த வார்த்தை தான் இயேசு. Word is Jesus. சொல்லுங்க, அந்த வார்த்தை தான் இயேசு. Word is Jesus. ஆதியிலே வார்த்தை இருந்தது. In the beginning was the word. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறீங்க. We read in Genesis. ஆதியாகமம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். John chapter 1 verses 1. அதே போல யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல John chapter 1 verses 14. அந்த வார்த்தை In this word, மாம்சமாகி this word became flesh. கிருபையினாலும் சத்தியத்திலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசப்படுகிற கரங்களை Among us தட்டி and be filled with his glory and begotten us with full of grace and truth. இந்த வார்த்தை தரிசனத்துல வந்துருச்சு. This word came அப்ப in vision. இயேசு ஆபிரகாமை சந்தித்தார். Jesus met Abraham. இயேசு இப்ப 2025 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர் அல்ல. Jesus did not come only before அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே பிதாவின் மடியில் இருந்தவர். He was in the bosom of the Father. அவர் தேவனுடைய குமாரன் என்று He was அழைக்கப்பட்டவர். called as the Son of God. அவர் வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டவர். He was created by the word. அவர்தான் வார்த்தை. He is the word. வார்த்தை தான் எல்லாவற்றையும் உண்டாவச்சு. Word created everything. வார்த்தை வெளிச்சம் உண்டாவதாக. Word said be சூரியன் light. சந்திரன் உண்டாவதாக. Created sun and moon. அதாவது கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றாரு. Colossians 1 and Paul says எல்லாம் அவரை கொண்டும் everything was by him. அவருக்கென்றும் Was உண்டாக்கப்பட்டது. created for him. எல்லாம் யாரை கொண்டு உண்டாக்கப்பட்டது? Everything was created by whom? வார்த்தை கொண்டு Was உண்டாக்கப்பட்டது. created by word. எல்லாத்தையும் உண்டாக்கினது யாரு? Who created everything? குமாரனாகிய கிறிஸ்து. It's the Son Christ. இயேசுவினால் சகலம் உண்டாக்கப்பட்டது. Everything was created by Jesus. அதனால்தான் ஒருவர் கண்டு தெரியாது இருந்த வேளையில It was one who was blind. அவனுக்குள்ள கண்ணு இல்ல. He had no eyes in him. மண்ணினால் உண்டாக்கினார் மனுஷனை. He created man with the mud, soil. மண்ணினால் தான் மனுஷனை He உண்டாக்கினார். created man with dust. இப்பொழுது இவனுக்கு ஒரு மண்ணு குறைபாடு உண்டாயிருக்குது. There is dust missing. உடனே அவர் உமிழ் நீரை எச்சி அவர் துப்பி He spat on the dust. உடனே அதை குழைத்து He mixed it. அவன் கண்களில் வைத்தார். He put it on his eyes. ஏனென்றால் அவர் சிருஷ்டிகர். Because he is the அவர் creator. உண்டாக்க கூடியவர். He can create. ஆகையினால் அவர் சிருஷ்டித்தார். He created therefore. அதனால்தான் இவர் ஆபிரகாம் தன்னை காண ஆசையா இருந்தான். தரிசனத்துல வார்த்தையை கண்டுட்டான். Now Abraham saw the word of God in vision. ஆபிரகாம் வார்த்தையை கண்டுட்டான். He saw the word. அதனால யோவான் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்துல இயேசு சொல்றாரு. That's why Jesus says in John 8:56. பிதாவாகிய ஆபிரகாம் என்ன காண ஆசையா இருந்தான் தெரியுமா? Your father Abraham rejoiced to see me my day. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் Your father என்னுடைய Abraham நாளை காண ஆசையா இருந்தான். rejoiced to see my கண்டு day. கலிகூர்ந்தான் என்றாரு. And he saw it and was என்னைக்கு glad. கண்டு கலிகூர்ந்தான்? When he saw. அதுதான் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் That is வசனம். written in Genesis 15:1. ஓ வார்த்தையிலே தரிசனமானா. The word of the Lord came to Abraham in vision. ஓ ஆபிரகாமுக்கு தன்னுடைய வார்த்தையை கண்டு தரிசனமானா. God appeared to Abraham in a word and in a ஆபிரகாமை vision. பார்த்து சொல்லிட்டு அத கண்டு கலிகூர்ந்தான். That's why he says he rejoiced நான் and be உனக்கு glad. கேடகமா இருக்கிறேன். I am your shield. ஆபிரகாமே நான் உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேன். Abraham,
I am your exceedingly great reward. இப்படி சொன்ன உடனே When he said, ஆபிரகாம் என்ன செய்யறான்? what Abraham did, நம்மள மாதிரி like us, ஆண்டவரே என்ன ஆண்டவரே இவ்வளவு தந்துட்டீங்க ஆசீர்வாதம், oh Lord, so much blessing you இந்த give. ஆசீர்வாதம் எப்படி, How? இதை யாரை கொண்டு நான் அனுபவிக்கிறது? Now, with whom I என் shall. வீட்டுல ஒருத்தர் இருக்கிறான், There's one, அடிமையா இருக்கிறான், he is a slave, ஒருத்தர் வீட்டுல பிறந்தவன் இருக்கிறான், was born in my house. இவங்களா இருக்கிறாங்களே யாரு? கர்த்தர் சொல்றாரு, இல்ல இல்ல உன் கற்ப பிரபுதான். God said, no, he will be born of your womb. அவ கிழவியா இருக்கிறா, She is old age. எனக்கு வயதாகி போச்சு, I am also aged. இனி என்ன நன்மை உண்டாகும்? How there shall be சுதந்திர goodness? வழி யாரு? Who is the inheritor? கர்த்தர் எல்லாம் பேசிட்டாரு. Lord spoke to him. பேசிட்டு இருக்கும்போது அவன் நம்பல, He did not trust God. கைய பிடிச்சு வெளியே கரகரன்னு இழுத்துட்டு வர்றாரு. Lord holded his hand and took him out of the house. பார் மேல வானத்தை பார், See the sky. வானத்தை பார், See the sky. அண்ணாந்து பார், 15:5 15:5. எண்ணி பார், Count it. உன்னை என்ன கூடுமானால், If you can count it, உன்னால என்ன நட்சத்திரங்களை உன்னாலே கூடுமானால் if it is possible for you to count, அவைகளை என்னன்னு சொல்லி then சொல்றாரு. count it. உனக்கு அவனால என்ன முடியல. He was not able to count the இவ்விதமாக stars. உன் சந்ததி பெருகும், So shall be your descendants. ஒண்ணும் இல்ல நினைக்காத. It's not that. இப்போ ஒரு ஆசீர்வாதம் இல்ல, No blessing. காலங்கள் போயிருச்சு, Days are past. நாட்கள் போயிருது, Days are gone. வயது போயிருச்சு, Age is gone. இனி அவ்வளவுதான் முடியாது. It's சொன்ன impossible. வார்த்தைல பொய்யா நினைக்காத. The word is நீ said is பொய்ன்னு lie. நினைக்கவே நினைக்காத. Do not think it is a நினைச்சா lie. நீ பொய்யாவே போயிரும். If you think it நடக்கும், is lie, கர்த்தர் எனக்கு செய்வார், Lord will do it for கர்த்தர் me. எனக்கு ஆமென் அப்படியே உண்டாக்குவார். Amen. The Lord shall do it for me. செய்வாரா? Will he do? உடனே அவன் அடுத்த கேள்வி கேட்கிறான். Next he asked. பார்த்துட்டாரு, சொல்லிட்ட, உள்ள வச்சு சொன்னாரு. He said, he being inside, வெளியில இழுத்துட்டு வந்து அடையாளத்துக்கு அந்த நட்சத்திரத்தை போல தாம்பா உன்னை ஆசீர்வதிக்க போறார். Lord brought him out of the house and showed him the stars. எல்லாம் And made கீழ him இருக்க decide. மாட்டாங்க. No. உன் பிள்ளைகள் எல்லாம் மேல உயர்த்திடுவாங்க. Your children shall be all lifted up. எல்லாரும் அண்ணாந்து பாப்பாங்க. Everyone will lift up. ஹalleluya. Hallelujah. மேல கழுத்துக்கு அண்ணாந்து பாப்பாங்க. They will lift up. ஜெய், இப்படி நீ வந்திருப்ப நான் நினைச்சே பார்க்கல. I did not even think that you shall be பிரகாசிக்கிற நட்சத்திரம் போல like இருப்பாங்க. a shining star. கைகள் இருக்கிற நட்சத்திரம் அவருடைய கரத்தின் கிரியைகளா இருப்பாங்க. They shall be works of the hands of the Lord. ஆனால் இவனுக்கு நம்பல. But still he did not இதுக்கு believe. அடையாளம், What is the sign? இதுக்கு அடையாளம் என்ன? What is the sign? இதுக்கு என்ன அடையாளம்னு கேக்குறான். He asked, what is the sign for பாருங்க, it? போராட்டம் பாருங்க அவனுக்கு. சொல்றீங்க சரிதான் You ஆண்டவரே, are telling Lord it is ஆனா right. ஏதாவது But what is the sign? இந்த வாக்குத்தத்தம் அங்க உடன்படிக்கை அங்க வரணும். அங்க Now the covenant is அங்க coming. ஒரு உடன்படிக்கை உண்டாகணும். There should be a covenant. அதுக்கு அடையாளம் What is the sign for the covenant? எடுத்துக்காங்க பிரதர், யூஸ் பண்ணிக்காங்க. Brother, use it. இந்த லேண்ட நீங்க எடுத்துக்காங்க. You take the land. இந்த இடத்தை நீங்க யூஸ் பண்ணிக்காங்க. Use the land. அடையாளம் What is the sign? திடீர்னு நீ வந்து புடிங்கிட்டு போயிட்டா. Suddenly if you come and ask back. ஆனா அப்படிதான் அந்த கச்சத்தீவு Kachativu. பெரிய தாராளமா இந்தியா கொடுத்துருச்சு. Now India gave it to them. திரும்ப வாங்கினது இந்தியாவுக்கு, திரும்ப வாங்கணும், மீட்கணும், மீட்டுன்னு அப்படி மீட்டா மற்ற உலக நாடுகள் எல்லாம் அது நம்மளை ரொம்ப சீப்பா நினைப்பாங்க. If you again want to take it back, the worldly countries will consider it so cheap. இடத்துல இருக்குது, நிறைய தீவு இருக்குது, நீ வேணா வச்சுக்கோன்னு சொல்லி தானம் கொடுத்துட்டாங்க. They said there are so many islands, you take this. தானமா பிச்சைக்காரனுக்கு பிச்சை போட்டுட்டு திரும்பி போய் புடுங்குவியா, ஐ கொடு நான் கொடுத்த காசு. When you give a pay to the beggar, when you go and again take it back from the beggar. இத போலதான் Like this. கொடுத்தாச்சு, It's given. சரி சொல்லிட்டீங்க. They're told. அடையாளம் What is the sign? திடீர்னு எல்லாம் கேட்க கொடுக்கலன்னா என்ன பண்றது? If you do not give it to கர்த்தர் me. சொல்லிட்டாரு. The Lord God said. ஆதியாகமம் அந்த 15ஆம் அதிகாரத்தில் கீழ உள்ள வசனத்தை பாருங்க. Genesis 15, the words below. எதினால் அறிவேன், 8ஆம் வசனத்துல கேக்குறான், கர்த்தராகி சொந்தரித்துக் கொள்வேன்ங்கிறது எதினால் அறிவேன்? Verses 8 he's asking and he said, the Lord God, how shall I know that I will inherit it? உடனே கர்த்தர் சொல்றாரு, God said, 3 வயது கிடாரியை கொண்டு வா, bring me a 3-year-old heifer, நல்ல மாடுகள் பசு மாடு பிடிச்சிட்டு வரா, 3-year-old female goat, வெள்ளாட்டை கொண்டு வா, 3-year-old ram, 3 வயது ஆட்டுக்கடாவை கொண்டு வா, the 3-year-old ram, ஒரு காட்டுப்புறாவை கொண்டு வா. Turtle இதுக்கெல்லாம் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது, ஒரு நாள் சொல்றேன். a young pigeon, and all ஒரு different புறா things are குஞ்சியை different கொண்டு வா, speaking. A young pigeon. எல்லாத்தையும் என்னிடத்துல கொண்டு வானாரு. He said, bring me. இவன் எல்லாத்தையும் கொண்டு வரதான் சொன்னாரு. God asked him to only bring. கொண்டு வரதுக்குள்ள இவன் என்ன செஞ்சுட்டான்? Even before bringing, what he கொண்டு did, வந்தவன் he brought it. கொண்டு தான் வரணும். He has to only bring it. கொண்டு வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அவன் வெயிட் பொறுக்க முடியாத நம்ம ஆட்களுக்கு தான். He has to bring and he has to ஆபிரகாம் wait. ஆவிதான் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கு, பொறுக்க முடியாது. And we generally we will not be patient. காத்திருக்க முடியாது. We cannot tarry at சவுலுக்குள்ள all. அப்படிதான். We cannot wait at all. கொண்டு வந்தவன் He brought it. துண்டிச்சிட்டான். No, he cut into pieces. ஏனென்றா எப்படின்னா, How? இப்போ அவன் பலி செலுத்தி He has to offer as a என்ன sacrifice. செய்யணும் தெரியுமா? You know, உடன்படிக்கை பண்றாங்கன்னா, if they make a covenant, ஒப்பந்தம் பண்றாங்கன்னா, if they make an agreement, வாக்கு if they கொடுக்கறாங்கன்னா, give making a promise, ரெண்டா பிளக்கணும். அது they have to cut 2 into pieces. ரெண்டா பிளந்து They cut in pieces. இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி வைக்கணும். Right side one half, left side another half. அவங்க அந்த உடன்படிக்கை இது போல இதற்கு நான் சம்மதிக்கிறேன்னு சொல்லி அந்த ரெண்டு பக்கமும் பிளந்திருக்குமே, அதுக்கு நடுவுல
கடந்து போவாங்க அவங்க. And they have to cross in between the two parts, which is divided in two sides. இத மீறினா They have to walk இதே in போல நான் பிளக்கப்படுவேன். If I disobey this commandments, this agreement, then similar way I'll இதுக்கு be ஆண்டவர் divided. சொல்லிட்டார். அது My body ஆண்டவர் will be சொன்னார் divided. ஆபிரகாம் இடத்துல. That's what God said to கொண்டு வா. Abraham. Bring it. வெட்டி பலி செலுத்தி ரெண்டா பிளந்துட்டா எல்லாத்தையும். Before that, he divided into two. ஆனா அதுக்குள்ள இந்த நித்திரை வந்துச்சு. And deep sleep fell on him. ஆனால் அடுத்த கீழ உள்ள வசனம் 17 வசனம் நினைக்கிறேன். Next verses. கீழ உள்ள வசனங்களை வாசிச்சா Verse when you read, ஆண்டவர் அதிலே கடந்து போகிறார். that the God crossed, went. அந்த 16 வசனம் போற 17 வசனத்தில் சூரியன் அஸ்தமித்து காரிரு உண்டான பின்பு Verse 7, it came to pass when the sun went down, it was dark. ஏன்னா எப்போதும் ஆண்டவர் இந்த சாயங்கால நேரத்துல தான் உடன்படிக்கை பண்ணுவார். Because God always makes a covenant in the evenings. சாயங்காலத்துல தான் அவர் உடன்படிக்கை பண்ணுவார். He makes a covenant in the evenings. வேதத்தில் நிறைய இடங்கள்ல அப்படிதான் சொல்லி இருக்குது. Many places in scripture it அப்ப says இந்த so. இடத்துல பாருங்க புகைகிற ஜுவாலையும் இதோ புகைகிற ஜுவாலையும் And behold, there appeared a smoking அந்த oven துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. and a burning torch that passed between those pieces. அப்படி அந்த புகைகிற ஜுவாலையாக அந்த அக்கினி ஜுவாலையாக புகைகிற சூளையாக கடந்து போனது யாரு? They appeared a smoking oven and a burning torch that passed between those pieces. Who is this? ஆபிரகாமே, Abraham, உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணிட்டேன். I made a promise to அந்த you. வாக்குத்தத்தத்தை அப்படியே நான் நிறைவேற்றுவேன். And I will fulfill the promise as the same. பிளக்கப்பட்டது உடன்படிக்கை ரெண்டு துண்டங்களுக்கு நடுவாக அக்கினி ஜுவாலையாக அவர் கடந்து போகிறார். And between the two divided pieces as a burning torch, the Lord God went கடந்து போயிட்டு he passed. எல்லாம் உடன்படிக்கை பண்றார் பாருங்க. They make a covenant. 18 வசனத்தை உடன்படிக்கை பண்ணி Verses 18. எல்லாம் எல்லையை குறிச்சிட்டாரு. On the same day the Lord made எகிப்து God நதி a covenant துவங்கி with ஐபிராத்து நதி Abraham. வரைக்கும் பெரிய நதி உண்டாயிருக்கும். ஒவ்வொன்னா சொல்லிட்டு இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன். In every land, every places it's mentioned there, the Lord God says, and I shall give it to your descendants. என்ன வாக்கு கொடுத்தல அது உனக்கு தான், இனி எனக்கு அதுக்கு உரிமை கிடையாது. The promise what I promised to you, it completely belongs to you. தேவன் எனக்கு என்ன வாக்கு கொடுத்தாரோ அது எனக்கு சொந்தமானது. எத்தனை பேர் I have no விசுவாசிக்கிறீங்க? more authority over you. The God what has promised to me, he has promised to me. How many of you believe? எனக்கா? Is it to அது me? உண்மைதானா? Is it true? ஐயோ எனக்கு நான் பிரசங்கத்துல சொல்லட்டும். Pastor tell in the message. இல்ல பாட்டிலியாவது வரட்டும். Oh, let it come in the song. அதே போல இன்னொரு வசனம் எனக்கு தாங்க. Like the way same. அப்பதான் நான் நம்புவேன். இப்படி எல்லாம் செய்யாத. Do not say so. உனக்காக அவர் பிளக்கப்பட்டார். For you he was divided. உனக்காக சிலுவையில் அறையப்பட்டார். For he was crucified on the cross. உனக்காக முழு ரத்தத்தை சிந்திட்டார். He shed his entire blood. சிந்தி உன்னோடு ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். He shed his blood and made a new covenant with you. உன்னிடத்தில் ஒன்னு எதிர்பார்க்கல. He did not expect anything ஒரு from you. பட்சமா கொடுத்துட்டார் இலவசமாக. One side he has given everything is free of cost. இலவசமாய் நாம் ரட்சிக்கப்பட்டோம். By love with free of cost we are all saved. ஃாதர் பெட்மான்ஸ் பாட்டு கேட்டு இருக்கிறார். இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கி விட்டு, இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கி விட்டு, ஐயா நீதிமானாக்கி விட்டு வாழ்த்துகிறோம். எல்லாரும் சேர்ந்து தேவா வாழ்த்துகிறோம் தேவா. உம்மை அன்றி யாரிடம் செல்வோம்? ஜீவனுள்ள வார்த்தை நீரே. எல்லாரும் சேர்ந்து உம்மை அன்றி யாரிடம் செல்வோம்? ஜீவனுள்ள வார்த்தை நீரே. ஐயா ஜீவனுள்ள வார்த்தை நீரே. ஐயா ஜீவனுள்ள வார்த்தை நீரே. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. அப்படா சுருக்கமா மூணு காரியம் சொல்லி முடிச்சிடுறேன். Let me tell three அப்ப things இந்த that ஆவி conclude. ஊற்றப்படும் போது When the Spirit is poured upon தேவன் the நம்மோடு இந்த ஆவியை ஊற்றுறது உடன்படிக்கைக்குரியது. The Spirit which is poured is for the covenant. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளை ஒன்றை குறித்து பயப்பட வேண்டாம். The children of God, those who are anointed with the Holy Spirit, nothing we should be afraid. மீட்கப்படுவதற்காக நீ முத்திரை
முத்திரையை பெற்றுட்ட நீ. You have been sealed for the day of redemption. ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட வல்லம் உன்னை எந்த வல்லமை தொட முடியாது. You are anointed with the Spirit of the Lord. No power can touch you. இந்த உலகத்தில் யாதொரு வல்லமைக்கும் உன் மேல் அதிகாரம் இல்லை. The powers of the world, nothing has authority over you. ஆவியினால எல்லாவற்றையும் நீ ஜெயிக்கலாம். By the Spirit you can overcome anything and everything. ஆகையினால் இந்த உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்பட்ட உடனே Therefore the Spirit, when it is இந்த poured வல்லமையை from the பெற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் children of God, those who receive this power, செழிப்படைகிறார்கள். they are all enriched. செழிக்கும், It shall அது enrich. மகிழும், கலிகூரும். It shall be enriched, it shall be glad, it shall rejoice. ஏன்னா Why? இந்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? This Holy Spirit, உங்களுக்குள்ள இருந்து பிதா தேவன் மேல நம்பிக்கை உங்களுக்குள்ள எழுப்பி விடுகிறார். being inside you, he brings a trust to you, he makes you to trust upon the Father. இத நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 15வது 25 வசனத்துல வாசிக்கிறீங்க. In Proverbs 28:25 we read, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். blessed is the man who trusts the Lord. கர்த்தர் மேல் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன். The man who trusts the Lord. எரேமியா 17ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறது போல In Jeremiah 17 we read, மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் not trusting in the man, கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன். blessed is the man who trusts the Lord and not who இவன் hopes in the Lord. பாக்கியவான். He is blessed. ஹalleluya. Hallelujah. அவன் யார் மேல நம்பிக்கையா இருக்கிறார்? Your trust is, he is trusted in whom? கர்த்தரை தன் நம்பிக்கையா வைத்திருக்கிறார். His trust is on the Lord. ஐயா எனக்கு வறட்சியான இடமா இருக்குது. The land is so dry. நான் ஒரு வனாந்தரமான வாழ்க்கை வாழ்றேன். I'm living a life of என்னால wilderness. கடக்க முடியல. I'm not able to cross. பாலைவனமா இருக்குது. It's like a desert. கரண்ட் முரடா இருக்குது. It's so crooked. ஓ எப்படி நான் இந்த பாதையை கடந்து போவது? How shall I cross the path? எல்லாரும் தடுமாறறனே. I stumble. நடக்க முடியல. I'm not able to walk. இப்படி நீ தடுமாறி கொண்டிருக்கலாம். You may be stumbling like this. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது What the word of God says to you? தகப்பனிடத்துல போய் கேளுங்க. Go and ask to your father. தகப்பனிடத்துல எல்லாம் இருக்குது. Everything is with father. நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 15 வசனத்துல அச்சால போய் கேக்குறான். Judges 1:15, Aksa went and asked to the father, தகப்பனே எனக்கு தாங்க. Father, give me. எனக்கு வறட்சியான இடத்தை நீங்க கொடுத்தீங்க. You have given me a dry land. நீங்க தான் தந்தீங்க அந்த வனாந்தரத்தை. It's you only has given me this அந்த wilderness. வறட்சியை நீங்க தான் தந்தீங்க. It's you have given the dry land. அந்த வாழ்க்கை எனக்கு நீங்க தந்தீங்க. It's you have given me that life. ஆனா இப்போ எனக்கு என்ன வேணும்? But now what I want? நீர்ப்பாய்ச்சலால இடம் தரணும். Give me also springs of நீ water. ஓடு என்கிட்ட கேட்காத. Though run, do not ask me. தர முடியாதுன்னு சொன்னாரா? I cannot give you. Did he say so? நமக்கு வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் தந்து கொண்டே இருக்கிறார். Those who look on to him, ask him, he will keep பரிசுத்த giving ஆவி them. யாருக்கு தர்றார்? Holy Spirit to காலையில him ஃபர்ஸ்ட் will give. சர்வீஸ்ல அந்த யாருக்கு அவர் தருகிறார்? The first service said, who shall? முதலாவது பரிசுத்த ஆவி யாருக்கு தருகிறார்? First to whom the Holy Spirit is given. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38 வசனத்துல வாசிக்கிறது போல Acts chapter 2 verses 38. யாருக்கு அவர் தருகிறார் To whom the Spirit is given. மனம் திரும்பி ஒவ்வொரு பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் எடுங்கள் அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை Repent and let every one of you be baptized in the name of Jesus Christ for the remission of sins, and you shall receive the gift of the Holy Spirit. அவர்களுக்கு அவர் பரிசுத்த ஆவியை தருகிறார். For them the Holy Spirit is given. மனம் One, திரும்பணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், பரிசுத்த ஆவி பெறணும். you have to repent and you have to baptize, and then you shall receive the Holy Spirit. ஞானஸ்நானம் எடுக்கும்போது பரிசுத்த ஆவி உன் மேல அபிஷேகம் பண்ணுவார் என்று சொல்லி பேதுரு சொல்றார். Now Peter says, when you are baptized, then the Holy Spirit will shall come upon you. ஆனா கொர்நேலியு காலத்துல But in the days of இவங்க Cornelius, ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அபிஷேகம் பெற்றாங்க. even before the baptism, they received the Holy Spirit. தேவனுடைய வார்த்தையை கேட்டாங்க. They heard the word of God. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. They obeyed to the word of God. ஆவியிலே ஞானஸ்நானத்துக்கு ஆயத்தப்பட்டுட்டாங்க. In the Spirit only they were ready for the baptism. அவர்கள் உடனே விசுவாசித்தாங்க. Immediately they believed. எனக்கு கிடைக்காதா? Will I not receive? எங்களுக்கு இந்த அனுபவம் கிடைக்காதா? Will I not receive this experience? பேதுருடைய பிரசங்கத்தை கேக்குறாங்க. They hear the message of Peter. கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே இறங்கிட்டார் ஆவியானவர். Even when they were hearing, the Holy Spirit came upon them. ஒருத்தர் கேட்டாங்க. Somebody asked me, நாங்க ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே பரிசுத்த ஆவி பெற்றுட்டோம். நாங்க எதுக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும்? தண்ணியில போய் முழுங்கணும்னு கேட்டாங்க. even before baptism we received the Holy Spirit, then why should take baptism? Somebody asked. பரிசுத்த ஆவியானவரே எங்களை அங்கீகரிச்சிட்டாரு. It's the Holy Spirit himself has. அப்ப நாங்க எதுக்கு பாஸ்டர் தண்ணீர் ஞானஸ்நானத்துக்கு போகணும்? Why pastor we have to take water baptism? அது படிக்காமயே அடுத்த கிளாஸுக்கு நாங்க வந்துட்டோம். It is like even before studying we have come. அது கிடுதாவே ஜம்ப் பண்ணிட்டோம். We have jumped. அதுக்கு ஜம்ப் பண்ணாலும் அது தேவனுடைய நீதி, அதுக்கு கீழ்ப்படிய தான் செய்யணும். Even if you have jumped, it is the righteousness of God and you have to obey to it only. சரி, இந்த திருநெல்வேலிக்காரங்களுக்கு நாகர்கோயில்காரங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. For the people of Tirunelveli, people of Nagarkoil, they have a difference. நாகர்கோயில்காரங்க என்ன செய்வாங்கன்னா நல்ல தலையில எண்ணெய் வச்சு தேய்ச்சி தான் குளிப்பாங்க. The people of Nagarkoil, they apply oil in the head and the body, then they bathe. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? You know what they say? திருநெல்வேலி தூத்துக்குடிக்காரங்களை பார்த்து சொல்லுவாங்க, Looking at Tirunelveli people,
அவங்க தூத்துக்குடிக்காரங்க திருநெல்வேலிக்காரங்க என்ன People of சொல்றாங்க Tuticorin looking at Tirunelveli, what they say. நாகர்கோவில்காரங்க எல்லாம் எண்ணெய் எல்லாம் தண்ணியில கொண்டு போறாங்க அப்படி. Now the Tirunelveli people look at Tuticorin people, they say they wash all நாங்க the என்ன oil with செய்யறாங்க water. இவங்க என்ன செய்வாங்கன்னா எண்ணெய் குளிச்ச பிறகுதான் எண்ணெய் வைப்பாங்க. And these people, after they bath, they apply the oil. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கஞ்சங்க பாருங்க இத கூட விட மாட்டாங்கறாங்க பாருங்கம்பாங்க. அவங்க இவங்கள பார்த்து பேசுறாங்க. This week group says that they are miser, they will not even allow this எப்படியோ to, நீ எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாலும் சரி even if you apply in bath குளிச்சிட்டு எண்ணெய் வச்சாலும் or சரி bathe and apply எது oil, தேவை ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. It is required, shout hallelujah. ஞானசாரம் எடுத்துட்டு பரிசுத்தாவி பெற்றாலும் சரி even after taking the baptism, பரிசுத்தாவி receiving பெற்ற the Holy பிறகு Spirit, ஞானசாரம் எடுக்கணும் அது கண்டிப்பா or அவசியம் even தான். after being anointed with the Holy Spirit, surely you have to take the baptism. அதனால இங்க பேதுரு அத சொல்லிட்டாரு. So Peter said, ஒன்னு one, ஞானசாரம் பரிசுத்தாவியானவர் எப்படி வருவாரு? how the Holy Spirit will நீ come. உடனே நீ என்ன செய் மனம் திரும்பி ஜலத்தினால் ஞானசாரம் எடுக்க When you பரிசுத்தாவியானவர். repent and be baptized in the water, then the Holy Spirit, gift of the Holy Spirit comes upon you. இரண்டாவது Second, அப்போஸ்தலர் 5:32ல சொல்லி இருக்குது Acts 5:32. கீழ்ப்படிகிறவர்களுக்கு அந்த பரிசுத்தாவியை தர்றார். Now the Holy Spirit is given to whom? Those who obey Him. தேவனுடைய வசனங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும். You have to obey to the word of அப்ப God. பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளலாம். Then you shall receive the Holy Spirit. மூன்றாவது லூக்கா 11:13ல வாசிக்கும்போது Third, Luke 11:13. தம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்தாவியை தர்றாராம். For Father, give the Holy Spirit those who ask Him. லூக்கா 11:13ல அத சொல்றாரு. Luke 11:13 says, தம்மை நோக்கி வேண்டிக் கொள்றவர்கள். those who look on Him ask Him. அடுத்த நாலாவது Fourth, ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல வாசிக்கிறது போல Isaiah 40:31. பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் நேசி சொன்னாரே. Jesus said, wait in Jerusalem for the fulfillment of Father's word. காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைகிறார்கள். Those who wait for the Lord shall renew their strength, அந்த அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். and they shall receive the anointing of the Holy Spirit. அடுத்தது ஐந்தாவது Next, fifth, யோவான் சுவிசேஷம் 7:38ல வாசிக்கிறது போல John the Gospel 7:38. விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். Who believes in me, the scripture as it said, out of his heart will flow the rivers of living water. விசுவாசத்தில் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். With belief you have to receive the Holy Spirit. தேவனுடைய ஆவியை நீ பெற்றுக்கொள். You receive the Spirit of the அதனால Lord. பிள்ளைகளுக்கு வாரத்துக்கு ஒரு முறை சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு நல்ல காத்திருப்பு கூட்டம் வைக்கிறது. That's why we have tarrying meeting and for the Sunday school பிள்ளைகளை students. நல்ல ஆவியில நிறையணும் சொல்லி கொடுக்கிறது We அல்லாஹ். teach them they have to be filled in spirit. பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்கிற அனுபவம் வேணும். We need the experience of being filled in the Spirit. அது சிலர் தேவையில்லைம்பாங்க. Some say it is not தேவை required. இல்லாதவனுக்கு இல்லாததா இருக்கட்டும். For them, those who it is not required, let them be எனக்கு for them. உன்னதத்திலிருந்து அந்த ஆவி எனக்கு வேணும். We need the Spirit of அந்த the Lord. பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்துவார். The Holy Spirit will lead me. என்னை ஆசீர்வதிப்பார். He'll bless me. என்னை உயர்த்துவார். He'll exalt me. செழிப்பாக மாற்றப்படுகிறது. I shall be enriched. நான் அவரை நம்புகிறவனாக ஆவியானவர் மாற்றார். ஒன்னு. Those who believe them, the Holy Spirit makes them. இரண்டாவது அந்த செழிப்பு எப்படி கிடைக்குதுன்னா And second, how do you get the நீங்க enrichment? சங்கீதம் 72 சங்கீதம் 16 வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா Psalm 72:16 அதுல சொல்லி இருக்குது said there, மலை பூமியில் மலை உச்சிகளிலே ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும். there will be an abundance of grain in the earth on the top of the mountain. அதன் விளைவு லீபனோனை போல அசையும், பூமியின் புல்லை போல நகரத்தார் செழித்தோங்குவார்கள். Its fruit shall wave like Lebanon, and those of the city shall flourish like grass of the earth. நகரத்தார் செழித்தோங்க வேண்டுமானால் If the city shall flourish like grass of the earth. நகரத்தார்னா யாரு? Who are these? If the நீங்களும் நானும் தான். it means you and me are நாம் the city. தேவனுடைய நகரம். We are the city of the நாம் Lord. தேவனுடைய வீடு. We are the house of the நாம் Lord. தேவனுடைய ஆலயம். We are the temple of the நாம் Lord. தேவனுடைய மாளிகை. We are the palace. நாம் தேவனுடைய வாசஸ்தலம். We are the dwelling place. இதெல்லாம் நீங்கள் அப்போஸ்தலர் எபேசியர் 2ஆம் அதிகாரம் கடைசில வாசிச்சு பாருங்க. இந்த 5 விதத்திலே நகரத்தார் நாம். Ephesians, so we can read all this word which is said, we are the city of God. நாம் எல்லாம் எப்படி இருக்கிறோம்? How we are. தேவனுடைய நகரத்தாரும் We are the city தேவனுடைய வீட்டாருமா இருக்கிறோம். and the house of the Lord. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Shout hallelujah. நாம் எல்லாரும் யாரு? Who are all we? ஒரே வீட்டாராக We இருக்கிறோம். are all of one ஒரு house. குடும்பமாக கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி Lord God has வைத்திருக்கிறார். formed us one family. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Shout hallelujah. நாம் எல்லாம் ஒரு நகரத்தார். We are all of one ஒரு city. வீட்டாராக தேவன் ஏற்படுத்தி God has formed வச்சிருக்கிறார். us as one house. இதற்கு அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்னவா இருக்கிறார்கள்? And apostles and prophets they are அஸ்திபாரமா இருக்கிறாங்க. they are the foundation. மூளைக்கல்லாக கிறிஸ்து இருக்கிறார். Now the chief Christ is the அப்ப cornerstone. இந்த நகரத்தார் எப்படி இருக்கிறாங்க? Now how are the city? செழித்தோங்குறாங்க. They are all flourished. எப்படி? என்ன சொல்லி இருக்குது? What is said? 72 சங்கீதத்துல என்ன வாசிக்க? பூமியில Psalms 22. பூமியில மலைகளின் உச்சிகளிலே வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. Let's read it together. பூமியில There will be மலைகளின் an abundance உச்சிகளில் of grain ஒரு பிடி தானியம் on the top of the mountain. விதைக்கப்பட்டிருக்கும். அதன் விளைவு லீபனோனை போல அசையும், பூமியின் பூமியின் புல்லை போல நகரத்தார். like grows. அப்ப செழிப்பு எப்படி வருது? Now the flourishness comes how? செழிப்பு எப்படி வருது? Flourishness comes how? ஒரு பிடி என்னது தானியம்
எங்கது The abundance of grain எங்க is on the earth, விதைக்கப்படுது on the top of the mountains. எங்க விதைக்கப்படுது It's sowed in the mountains. மலைகளின் உச்சி It's on the mountain, top of மலைகளின் the உச்சி என்று mountains. சொன்னால் Top of the mountains. நாங்கள் எங்கே போறோம் சமாரியா ஸ்திரீ இயேசு சுவாமி இடத்துல வந்து கேக்குறா A Samaritan woman came to Jesus and asked, நாங்கள் இங்கே தொழுது கொள்கிறோம் we are worshipping நீங்க here. மலைகள்ல போய் நீங்கள் தொழுது கொள்ளுகிறீங்க You go to the mountain to worship. நீங்கள் எருசலேம்ல நீங்க தொழுது கொள்ளுகிறீங்க In Jerusalem you நாங்கள் இந்த worship. மலைகள்ல தொழுது கொள்கிறோம் எருசலேம் எங்கே உண்டாக்கப்பட்டது தேவனுடைய நகரம் ஆலயம் Where the temple of God was formed. ஒரு மலையில தான் அது It உண்டாக்கப்பட்டது is formed in the mountain. தேவனுடைய ஆலயம் அங்கே The உண்டாக்கப்பட்டது temple is there on the mountain. மலை பூமியின் மலைகள் என்று சொல்வது தேவ சமூகத்துல வந்து ஆராதிக்கிற இடம் Mountain is the place, is the presence of God where you come to worship. தேவ சமூகத்துல உன்னதமான தேவனுடைய சமூகத்துல வந்து தேவனை ஆராதிக்கிற இடம் தான் மலைகளின் உச்சி The top of the mountain means the presence of God, the place where you come to worship God. அங்கே ஒரு பிடி தானியம் விதைக்கப்படுகிறது There will be an abundance of grain on the earth. In Tamil it says a handful of grain is sowed there. ஒரு பிடி One handful of grain. கை காட்டுங்க Show that. காட்டுங்க பாப்போம் கை இருக்கான்னு பார்க்கலாம் Handful of grain, it's mentioned in Tamil. ஒரு பிடி One handful of பின்னாடி grain. சேர்ல இருக்கிறவங்க Those who are in the chair. ஒரு பிடி Handful of grain. என்னது What is that? விதைக்கப்படும் இது பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு தெரியுமா How it is that? நம்ம ஹார்ட் எடுத்து கையில பிடிச்சா ஒரு பிடி பிடிக்குமா If you take a heart and put it inside, இந்த it will come கையில in a ஒரு hand. பிடி பிடிக்கிற அளவுக்கு தான் நம்முடைய ஹார்ட் A இருக்கு heart is the capacity of one full hand. அப்போ இது ஒரு பிடி விதைக்கப்படும் என்றால் A handful of grain is sowed. முழு இருதயத்தோடு நீ என்ன செய்யணும் With all your heart, கர்த்தருக்கு நீ கொடுக்கணும் you have to give it. முழு இருதயத்தோடு நீ விதைக்கணும் With all your heart, you have to sow. சிலர் சொல்லுவாங்க அப்படிதான் சொல்லுவாங்க சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க Some don't accept this. மலையில கொண்டு போய் விதைக்கிறா If they go and sow in மலையில the கொண்டு போய் போடுறதா top of the mountain. நான் ஒரு தடவை நான் புதுக்கோட்டையில் இருக்கும்போது ஒரு சிஎஸ்ஐ செக்ரட்டரி ஒருத்தர் சர்க்குணன் ஒருத்தர் இருந்தார் When I was Pudukkottai, there was a CSI secretary called Sargunam. ஒரு தடவை அவரோட பேசிக்கிட்டு இருந்தேன் I was talking to him அவரு once. ஒரு கோர்ட்ல வந்து ஹெட் அதாவது அந்த கோர்ட்ல ஒரு மெயின் ஒரு பெரிய போஸ்டிங்ல அவர் இருந்தார் He was in a high position in the court. அப்போ அவர் என்ன செஞ்சாருன்னா எங்க இடத்துல ஹெட் கிளார்க்கா இருந்தார் He was அவர் a head clerk. அப்போ அவர் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் போதே நான் பேசிக்கிட்டு இருந்தேன் சில So காரியம் we were communing. நீங்க பல இடத்துல போய் ஊழியம் செய்றீங்க எதுக்கு நாளெல்லாம் வேஸ்ட் ஆக்குறீங்க He said, you're going to many different places and doing ministry. Why do you waste your time? He said to ஏன் me. வீணாக்குறீங்க Why do you waste? ஏன்னா அவர் சில இடத்துல என்ன பார்த்து இருக்கிறார் Because he has seen many places I am doing the ministry. நீங்க வாங்க எங்கேயாவது சேர்த்து விடுறோம் நீங்க இந்த இடத்துலயாவது இருந்து ஊழியம் செய்யலாம் ஸ்தாபனத்துல He said, come, let me admit you in any institution, then you can do ministry, he said. நான் அவர்கிட்ட சொன்னேன் எங்க நான் இருந்த ஸ்தாபனத்தை காட்டில வேற பெரிய ஸ்தாபனம் ஏதாவது இருக்குதா I told him, is there any other better missionary or the institution? And I had, no. கர்த்தர் என்ன ஒரு அழைப்போடு கொண்டு வந்திருக்கிறார் Lord has brought me with a calling out. அந்த அழைப்புக்கு ஏற்றவாறு நான் ஊழியம் செய்றேன் As per the calling, let me do the ministry. அதுக்கு ஒரு வசனம் சொன்னேன் For that I said a word to him. பிரசங்கி 11:1 சொன்னேன் I said Ecclesiastes அங்கங்க போய் 11:1. விதைக்கிறேன் சுவிசேஷம் சொல்லிட்டு போறேன் I go and preach the word of God. ஆனா முன்ன வச்ச கால பின்னுக்கு வைக்க மாட்டேன் The step which I forwarded, I cannot set back. வீட்டை விட்டுட்டு வந்துட்டேன் I left my house and come. யாரு வேண்டாம் கர்த்தரை நான் நேசிச்சு பின்பற்றி I வந்துட்டேன் said I don't want anyone. I love the Lord. எனக்கு and இயேசு follow him. எனக்கு என்னை போஷிப்பார் My Jesus will feed me. அவர் என்னை நடத்துவார் He will lead me. ராத்திரி எங்க இருந்தீங்கன்னு கேட்டார் Last night, where did you stay? He asked me. அன்னைக்கு ராத்திரி நான் பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து தூங்கினேன் That last night I slept in the bus stop. பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து தூங்கினப்ப அங்க உள்ள இன்னைக்கு புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் சாட்சி கொடுக்கும் Now Pudukkottai bus stop will testimony that I slept last night. அங்க உள்ள பாத்ரூமை யூஸ் பண்ணிட்டு அங்க இருக்கிற செங்கலை நுனிக்கு பல் விளக்கிட்டு தான் அங்க போயிருந்தேன் அங்க படுத்திருந்தேன் And that bathroom I used and காலையில எங்க போனீங்க I took the என்ன break சாப்பிட்டீங்க and crushed it and washed my teeth and இல்ல கர்த்தர் என்ன போஷிப்பாரு ஒண்ணும் பிரச்சனை இல்ல என்ன பிரதர் என்ன விஷயம் I asked him, no, God will feed me. What is the problem? நாளைக்கு ஒரு வசனம் சொன்னேன் பிரசங்கி 11:1 சொன்னேன் I said this word, Ecclesiastes 11:1. தண்ணீர் மேல ஆகாரத்தை போடு Cast your bread upon the waters, அநேக நாட்களுக்கு பின்பு பலனை காண்பாய் for you will find it after many days. அதனால நான் தண்ணீர் மேல ஆகாரத்தை போடுறேன் Therefore I am putting my bread on the water. எந்த தண்ணியில போய் போடுறீங்க What water you are putting? அவருக்கு இந்த வசனத்துக்குரிய விளக்கம் தெரியல He did not had the revelation of this சிஎஸ்ஐல word. ஒரு செக்ரட்டரி அவரு He was a secretary in CSI. நான் சொன்ன தண்ணீர்னா கடல்ல குடத்துல போய் போடுற சாப்பாடை பத்தி சொல்லல பைபிள்ல Water is not in the lake water where you go and put the food in the lake குளத்திலயோ water. or the ஏரியிலயோ sea. குட்டையிலயோ நீ போட்டுட்டாலும் அந்த மீன் சாப்பிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு கிடைக்கும் அப்படிதான் நான் நினைக்கிறேன் அப்படின்னாரு So he thought that when you put the water on the lake, the fish eat, and after that you can eat the fish. It's not வேதவசனம் so. அப்படி சொல்லல Now, this is not the revelation of it. தண்ணீர் என்று சொல்லுவது The water here, it. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தை நீங்க When you வாசிச்சீங்கன்னா read Revelation அந்த 17, ஸ்திரியை பார்த்து சொன்னாரு looking at the woman, தண்ணீர் நீ காண்கிறாய தண்ணீர் then he said to me, 17 வாசிக்கும் போது Revelation 17, அந்த 15, வேசி உட்கார்ந்து இருக்கிற தண்ணீர்களை காண்கிறாயே waters which you saw where the harlot sits அது ஜனங்கள் are peoples, கூட்டங்கள் multitudes, ஜாதிகள் nations, பாஷக்காரர் and tongues.
அதனால அந்த தண்ணீர் என்று சொன்னால் என்ன? So what is water இந்த means? இடத்துல ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரரும். Peoples, multitudes, nations and the tongues. அதனால தண்ணீர்கள் என்னை அவிழ்க்க முடியாது. So therefore this water cannot quench. தேசத்தின் அன்பை ஒன்று அழிக்க முடியாது. Not this love, nothing can quench it. அதனால உன்னத பாட்டுல ஞானி சொல்றாரு, That's why Songs of Solomon. தேசத்தின் அன்பை அழிக்க முடியுமோ? Can anyone quench the love of my தண்ணீர்கள் beloved? அன்பினை அழிக்க முடியுமோ? This water, can it quench the love of my எந்த beloved? ஜனங்களை, எந்த கூட்டங்களை, எந்த ஜாதிகளை, எந்த பாஷைகளோ Be peoples, multitudes, nations and tongues. ஆண்டவர் நேசிச்சு பின்பற்ற வரும்போது, When you love and follow God. எங்க பெரியம்மா ஒருத்தங்க இருந்தாங்க. My mother, my elder mother, அவங்க இறந்துட்டாங்க. she passed away. அவங்க வந்து ஓடு கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. She hugged me and cried. ஐயோ மூத்த மகன், Your elder son. ஒப்பார் வச்ச மாதிரி அழுகுறாங்க. She was mourning. இப்படி போற நீ சாமியாரா? You're going like this like a இப்படி priest. பாஷை போட்டுட்டு போடுமா? Why do you have to go உன்னை like this? பத்தி எவ்வளவு கனவு காக்குறாங்க, ஒப்பார் பாட்டுலாம் பாடுறாங்க. So much dream we have about you. எதுக்கு நீங்க அப்படி Why you mourn like this? Why is they mourned? அழுகுறாங்களே, Now they're crying. அப்பா அழுகுறாங்களே, Father is crying. அம்மா அழுகுறாங்களே, Mother is crying. ஐயோ எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கிறாங்களே. Everyone is crying. தண்ணீர்கள் அவிழ்க்க முடியல. Now waters cannot quench the love of the Lord. கல்லு மாதிரி நிக்கிறேன். I was standing like a அதுக்கு stone. சொல்றாங்க, பாத்துட்டு பாரு, பெத்தமன பித்து பிள்ளமன கல்லு பத்தியா? They're looking at உன் பிள்ளை பத்தியா? ஏன் பெருமாள், எங்க அப்பா பேரு பெருமாள். looking at my father is பெருமாள். Perumal. உடனே அவன் சொல்ற, பெருமாள் பத்தியா? உன் பிள்ளை பத்தியா? பெரியவனே Perumal, see how மூத்தவன பத்தியா? your elder கல்லு மாதிரி நிக்கிறான் பாரு. standing like a stone. அவர் அப்படியே கண்ணு கலங்கிட்டு நின்னுகிட்டே நின்னாரு அவர். He was crying and he was ஒண்ணுமே standing. பேசாம He did not speak. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Shout hallelujah. அழிக்க முடியாது தண்ணீர்கள். Now water cannot quench நேசத்தை the அழிக்க love. முடியாது. It cannot quench the love. உனக்கு தெரியுமா உனக்கு ஊழியத்துக்கு அழைப்பு இருக்குதா? Do you have the calling of the நீ ministry? நிப்பியா? Will you stand? நேத்து ஒரு ஆளு என்கிட்ட கேட்டுச்சு, ஒரு வாலிபத்துல தான். Yesterday youth spoke to me. பாஸ்டர், ஒன்னு நான் உங்ககிட்ட கேக்குறேன். Pastor, let me ask you one thing. ஊழியத்துக்கு போறவங்க கிட்ட, Those who go to the ministry, ஊழியத்துக்கு போறியே, you're going to ministry. கர்த்தர் உங்க கூட பேசினாரா? Did God speak to you? என்ன பத்தி, அழைப்பை பத்தி என்ன நீ யோசிக்கிற? What do you think about the calling? உன்னால முடியுமா? Is it possible உன்னால for you? முடியாதா? Is it impossible? இதெல்லாம் 1008 கேள்வி கேக்குறாங்க. They ask all these questions. கல்யாணம் முடிக்க போறவங்க பார்த்து சொல்றாங்களான்னு கேக்குறான். Those who are going to get married. சூப்பர் கேள்வி என்னன்னா, Did they ask this question to நீ them? கல்யாணம் முடிக்க போறியே, You're going to get married. ஆண்டவர் தான் ஏற்படுத்தி வச்சிருக்காரா? Is it by the Lord? உன்னால வாழ முடியுமாமா? Can you live with them? அந்த நாத்தனார்ட்ட சமாளிக்க முடியுமா? Can you manage with the sister-in-law? அந்த மாமனார்ட்ட இருக்க முடியுமா? Can you manage with மாமியார்ட்ட father-in-law? இருக்க முடியுமா? Can you manage with mother-in-law? Will you stand? உண்மையா சந்தோஷமா இருப்பியா? Truly will you ஏன் be பாஸ்டர் stand? அதை மட்டும் கேட்க மாட்டாங்க. நான் Why, சொன்னேன், pastor? இதுதாயா விடிய காலத்து கற்பத்தில் பிறக்க படி. I asked, this is the right question. இதுதாயா பராக்கிரம நாள். This is the day of the பத்திரிச்சு power. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களே. Clap your hands and give glory to இதுதான் God. பராக்கிரமத்தின் நாள். This is the day of the எல்லா power. பாஸ்டர் உலக வாழ்க்கை. What pastor worldly life? அவார்ட்ல சிரிச்சிட்டே இருந்தேன். I was smiling at எல்லா பாஸ்டர் உலக வாழ்க்கை. What pastor worldly ஒண்ணுமே life? கிடையாது. There's nothing. காலமெல்லாம் உழைச்சி They are all எல்லாம் like போட்டு we live கடைசியில் with ஒண்ணுமே இல்ல. finally nothing. ஆனா நான் ஆண்டவருக்காக ஜீவிச்சா, But I live for God. ஒரு வார்த்தை சொல்லு, தியாகிங்கிற பேர்ல நான் சாவேன். And they call me that. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Shout hallelujah. எல்லாம் அப்படி என்னடா முழிக்கிறீங்கன்னு பாக்குறீங்க. இவர் பேசுறத பார்த்தா நம்ம பிள்ளைகளை ஒருத்தரும் நான் விவாகம் பண்ணாத இருக்கவங்கிற பிரசங்கம் பண்ணல. உடனே அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு எங்களை குற்றப்படுத்திடாதீங்க. Do not accuse us. I do not say that no, you should not get அதுக்கு married. நீ கேளு. For that check. உலகத்துல நடக்கிற சம்பவங்களை பாரு. See the incidents of the world. எத்தனை சம்பவங்கள். There are so many அள்ளி அள்ளி கொடுத்து பிள்ளைய சாவடிக்கிறாங்க. So much they pay and destroy the children. பிள்ளைகள் வரதட்சணை கொடுமை. The bride, the dowry. இது வெளியில வந்தது செலவு. This is something which வெளியில வராதது எத்தனையோ there கிடக்குது. are so many things which is not come out. அத நாங்க சவால் விட்டு சொல்றோம். That's why we say இன்னைக்கு தைரியமா ஆண்டவரை நேசிச்சிட்டு இருக்கோம். today with love, with சந்தோஷமா கர்த்தரை நேசிக்கிறோம். with joy, with love we love the பாஸ்டர் Lord. ஜெபநாயகம் வந்து ஒரு தடவை கேட்டார். ஆல்பர்ட் ஜெபநாயகம், Pastor Albert Jabanaim asked once. குடும்பத்தோட இருக்கிறீங்களே, எவனா சந்தோஷமா இருக்கணும் கையை தூக்குங்க, நான் இப்பமே கல்யாணம் முடிக்கிறேன்னாரு. He said everyone who is with அப்படிப்பட்டவங்க கொஞ்சம் கையை தூக்கி காட்டுங்க lift up பாப்போம். your hand and say that I am happy. I'll get married now. அப்படியே இஞ்சி தன்ன குரங்காட்டு உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க. சொல்ல மாட்டாங்க. இங்க ஒரு பக்கம் எங்களுக்கு நெருக்கங்கள் இருந்தாலும், Even one side we have trouble. எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும், We have been troubled also. கலக்க வந்தாலும், Troubles may come. தேவ சமூகம் எங்களுக்கு கொடுக்கிற ஒரு ஆறுதல் இருக்குது. There's a comfort in God's தேவ presence. சமூகத்தின் மேன்மை இருக்குது. Excellence of God's நாங்கள் presence. துயரப்படுகிற நிலைப்பட்டாலும், Even we are called to be afflicted. ஆனந்தத்தினால் சந்தோஷத்தினால் நிரப்பப்படுறோம். We have been filled with joy and gladness. அநேகர் இந்த ஊழியத்தின் மூலம் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. Many are blessed by this அநேகர் ministry. உயர்த்தப்படுறாங்க. Many are exalted. ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகளே, Therefore, children of உங்களுடைய God, வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலைகளா இருந்தாலும் whatever the situation it may be in your life, விதைங்க. sow it. கர்த்தருக்காக விதைங்க. Sow for the Lord. பணங்களை பொருட்களை விதைங்க. Sow your money and உங்களுடைய materials. பிள்ளைகளை கர்த்தருக்காக விதைங்க. Sow your children for the ஊழிய Lord. செய்ய வித Sow for the அத ministry. மலை உச்சியில கொண்டு வந்து வித.
Come and sow it in the mountain top. of the mountain. ஏதோ ஒரு ஊழியம் செய்யட்டும், Let them do it. ஏதோ ஒரு ஊழியம் செய்யுங்கிற Let them do some ministry ஒரு பிடி மனப்பூர்வமான இருதயத்தோடு with all your heart. பூமியின் உச்சியில கொண்டு வந்து விதைக்கிற Come and sow it in the top of the mountain. உன்னதமான கனத்துக்குரிய ஊழியம், The most precious ஒரு அப்போஸ்தல ஊழியம் செய்யும்படியாக an apostolic ministry. எங்க தம்பி அடிக்கடி சொல்லுவான், அதிசயம். My brother often says, எங்க அண்ணன் என்னைக்கு ஊழியத்துக்கு போனானோ My brother, when he went to அன்னையில இருந்து என் குடும்பத்தை கத்த நல்லா ஆசீர்வதித்தாருன்னு from சொல்றாரு. then onwards, my அவர்கள் Lord அன்னைக்கு blessed மனப்பூர்வமா me. எங்களுடைய பெற்றோர் ஒப்பு கொடுத்தாங்க, My parents willfully allowed me to go சகோதரர் ministry. மனப்பூர்வமாய் ஒப்பு My கொடுத்தாங்க. brothers willfully they allowed me to go அதனால ministry. இப்பொழுது செழித்தோங்குகிறார்கள். Therefore today they are புல்லை flourishing. போல நகரத்தால் செழித்தோங்குற கரங்களை தட்டி கத்தர He shall பயப்படுத்தும். flourish like grass of the earth. அதனால் ஒரு பிடி, Therefore a heartful, handful, அதாவது ஒரு பிடி விதை handful grain, விதைக்கப்படுறது ஒன்றுமா கெட்டு போகாது. and it shall be sowed, it shall not go அந்த perish. தானியம் அது It's a grain. கோதுமை மணி நிலத்தில் விழுகிறது, Unless the wheat is sowed in the இங்க அது soil, விதைக்கப்படுகிறது, where it is sowed, மிகுந்த பலனை கொடுக்கிறது. it shall produce கரங்களை much fruit. தட்டி கத்தரை Clap your மகிமைப்படுத்துவோமே. hands and give glory to God. இதுதான் ஒன்று, கத்தரை நம்புகிறவர்கள். That's for those who trust the Lord. இரண்டாவது, கத்தருக்காக மனப்பூர்வமா விதைக்கப்படுகிறவர்கள். Second, they shall be sowed abundance மூன்றாவது, of grain. நீதிமொழிகள் 11:25 Third, Proverbs 11:25. கடைசியா வாசிக்கிறோம், உதாரத்துவ குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். Generous soul shall be made rich. உதார குணம், மனப்பூர்வமான இருதயம். Generous soul, நீ முழு இருதயம் மாத்திரமல்ல, not only மனப்பூர்வம். with all your heart, with generous heart. உதார குணமுள்ள ஆத்துமா A generous soul, வாரி இறைத்தான், and he shall be. ஏழைகளுக்கு கொடுத்தான். He stretched and gave it to அவன் the poor. புகழ், அவனுடைய நீதி His righteousness என்றைக்கு shall நிற்கும். stand forever. அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். His horn shall be lifted up gloriously. சந்தோஷமா கொடுங்க, Give it joy. மனப்பூர்வமா கொடுங்க, Give it your heart. எதிர்பார்க்காம கொடுங்க. Give without any expectations. தமிழ்நாட்டுல ஒரு கல்ச்சர் உண்டு, In Tamil Nadu we have a culture. எதிர்பார்த்து தான் செய்வாங்க. They expect and do certain ஒரு things. கல்யாணத்துக்கு போனாங்கன்னா They went to marriage. சில இடத்துல கல்யாணமே பிள்ளை இல்லாட்டாலும் Some place. அன்னைக்கு பார்த்த ஒருத்தர் கொண்டு வந்தார், பத்திரிகை கொண்டு வந்தார், ஐயா வந்துருங்கன்னாரு. Somebody said, gave me an invitation. மொய்த்தரட்டுன்னு சொல்லிட்டு பத்திரிகை அடிக்கிறாங்க, iங்க இருக்கதா தெரியல. Here I don't know. கேரளா இது சாரி கோயம்புத்தூர் சைடுல இருக்கு. In Coimbatore it's that. மொய்யனா நம்மள மாதிரி 500 1000 கொடுக்க மாட்டாங்க அவங்க. They for receiving money for as a gift they do the event. அவங்க கல்யாணம் திருவிழா இதுக்கெல்லாம் 1 லட்சம் 5 லட்சம் இப்படி தான் கொடுப்பாங்க அந்த கவுண்டர்கள். They give 1 lakh 5 lakh as this for this for the events. அவங்க அவ்வளவு பணம் கொடுப்பாங்க அவங்க. They give so much money. அதனால தங்க வீட்ல ஒரு விசேஷம்னு ஒன்னு நடத்துறதுக்கு இல்லன்னா If there's no situation to பத்திரிகை அடிப்பாங்க, மொய்த்தரட்டல் for any வைப்பாங்க. program for any function to do. யார் யாருக்கெல்லாம் மொய் வச்சாங்களோ அவங்க எல்லாம் திரும்ப கொண்டு வந்து For whom and all they அதெல்லாம் paid, செய்வாங்க. they நான் call them again to give the gift back. ஒரு வீட்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. Incident happened நல்ல now. பெரிய மோதிரமா போட்டு விட்டுருக்காங்க. Big ring they made. இவங்க பாவம் அந்த குடும்பத்தார் அதை வாங்கி எல்லாம் என்ன செஞ்சு சாப்பிட்டாங்க பாவம். Now the family received இவங்க the big வீட்டுக்கு ring as a gift. ஃபங்க்ஷனுக்கு அவங்க மோதிரம் போட்டா மோதிரம் போடணும். Now if they have given ring, they have to again in return they have to give இவர் the ring as a கொஞ்சம் gift. இலை மாதிரி ஒண்ணு வந்து போட்டுட்டாரு. He brought a normal one, பேப்பர் மாதிரி கொண்டு வந்து like a போட்டுட்டாரு. paper thin one. உடனே இவருக்கு பயங்கர கோவம் He வந்துருச்சு. was so angry. இதுதான் இங்க நடக்கு தமிழ்நாட்டுல. Tamil Nadu this is கொடுத்தா happening. நான் உனக்கு கொடுக்கிறேன். If I'm giving you, have to give கேரளா me back. கல்யாணத்துக்கு எல்லாம் அப்படி கிடையாது. Kerala is not so like that. கல்யாணம் நடக்கும், நல்ல சாப்பாடு In the wedding will be so எல்லாம் good இருக்கும். food, everyone. குடிச்சு சோத்திரம் போட்டு பிள்ளைகளை வாழ்த்துட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். And after that they have to eat, they have to bless the children. they have to watch. தமிழ்நாட்டுக்காரர் ஒருத்தர் அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு சொல்றார், பாஸ்டர் கேரளால போய் பிள்ளைகளுக்கு கல்யாணம் வச்சு எல்லாம் அவன் தின்னுட்டு தான் போனான் பாஸ்டர், பிள்ளைகளுக்கு ஒருத்தன் கூட ஒரு 500 ரூபாய் காசு கொடுக்கல. Somebody said to Kerala, we went to Kerala, we ate and came, no gift was given to the wedding couples. நம்முடைய ஆண்டவர்ட்ட அப்படிதான் போனா என்ன செய்ய, எல்லாரும் நீ அனுபவிக்கலாம். That's how God says you can go and தார enjoy. குணம் உள்ளவர் நம்முடைய ஆண்டவர். Our God is God of என்னென்ன generousness. கேக்குற எப்படி நீ வயறு நிறைய அவ்வளவு தூரம் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். Whatever you want, God will generously bless you. தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்ட நாம் கர்த்தருடைய நம்முடைய கண்கள் Let us close our eyes, we heard the word of God. தேவனிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுப்போம். Let's submit to God. ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிங்க. Oh Lord, bless me. இந்த வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கங்களும் மாறணும். All our troubles in our life be changed. எல்லா கஷ்டங்களும் All மாறணும். difficulties be changed. எல்லா கடன் தொல்லைகளும் All மாறணும். debts be changed. எல்லா தரித்திரங்களும் All மாறணும். poverty be changed. வியாதிகள் மாறணும். All disease be changed. பலவீனங்கள் மாறணும். All weakness be வியாதி changed. படுக்கை மாறணும். The sick bed be changed. இயேசுவின் நாமத்தில் The name of Jesus. இந்த பாரதத்தில் கர்த்தர் உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போகிறார். In this week, the God is going to fulfill this இந்த promise in your வாக்குத்தத்தம் life. உங்கள் மேல் நிறைவேற்றப்படும். This promise will be fulfilled upon you. தனிப்பட்ட விதத்தில் தேவ அன்பினால் நிரம்பி ஜெபி. Personally, be filled in the spirit of God. அபிஷேகத்தில் Love of God.
நிரம்பி and pray. ஜெபி. Be anointed in ஆவியினால் spirit and நிரம்பி pray. ஜெபி. Be filled in spirit and pray. நல்ல தேவ சமூகத்துல வந்து ஆவியில் நிரம்பி கழிவுறு. Be filled in spirit in presence of God and rejoice. உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும். The spirit of the Lord shall pour upon தேவனிடத்தில் from கேளுங்க, high. கேட்டுக்கிட்டே இரு. Keep asking. ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்தில் கேளு. Submit and keep asking to the இரவும் Lord. பகலும் போராடிக்கிட்டே இரு. Day and night strive for it. சீக்கிரமா உனக்கு நியாயம் செய்வார். Surely he'll judge you. ஒரு ராத்திரியாக பேதுருக்கு சிறைச்சாலை திறக்கப்பட்டுச்சு. One night the prison for Peter was ஒரு opened. ராத்திரியாக சிறைச்சாலையில் கதவுகள் சங்கிலிகள் தெரிக்கப்பட்டுச்சு. One night the fetters, the chains were scattered. ஒரே நாள் அற்புதம் நடக்குது. Same day miracles அது was இந்த happening. ராத்திரியா இருக்கலாம். That can be this night. ஒருவேளை இந்த மாதமா இருக்கலாம். That can be this month. இந்த வருஷத்தில் தானே கர்த்தர் அப்படியே செய்ய போகிறார். Maybe this year God can do it for உன் you. வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை உண்டாக்க போகிறார். He is going to bring a light in your life. எல்லாவற்றிலும் ஒரு மாறுதலை உண்டாக்க A great போகிறார். change in everything. என் ஜனங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு My people shall eat திருப்தி அடைந்து and shall be satisfied. நான் அளிக்கிற நன்மையினால் திருப்தி They shall அடைவார்கள். be satisfied with my என் goodness. ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட மாட்டார்கள். My people shall never be தேவனுடைய shamed. பிள்ளையே நீ வெட்கப்பட்டு போவதில்லை. A child of God, you shall not be ஓ shamed. உனக்காக பிளக்கப்பட்டு For you, he was அந்த divided. பாதையில கடந்து போய் உன்னோட உடன்படிக்கை He பண்ணியிருக்கிறார். has passed between, crossed between, has made a covenant with உனக்கு you. வாக்குத்தத்தங்களை உனக்கு கொடுத்தேன். Has given you a promise. நன்மைகளை உனக்கு தந்தேன். Given you goodness. ஐயோ கிடைக்குமா நீ சொல்லாத. Do not say, will I get எனக்கு it? அந்த வாக்குத்தத்தம் நிச்சயம் Surely நிறைவேறும். that promise shall be fulfilled. எனக்கு me. குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். Whatever is appointed for me shall fulfill எனக்குரியதை it எனக்கு me. தருவார். For me, he shall give it விசுவாசித்த to me. கர்த்தரை கரங்களை தட்டி கர்த்தரை If you believe, மகிமைப்படுத்து. clap your hands and give glory to God. விசுவாசித்த தேவ அன்பினால் நிரப்பப்படு. If you believe, be filled with God's கண்டிப்பா love. கண்டிப்பா Surely, நிறைவேறும் நிறைவேறும் நிறைவேறும். surely it shall be fulfilled. It shall வாக்குத்தத்தம் be நிறைவேறும். fulfilled. Promise shall be வாக்கு fulfilled. மாறாதவர். He's unchanging வாக்கு his மாறாதவர். promise. He's என்னை unchanging his கைவிட promise. மாட்டார். He will not leave me. நிச்சயமா எனக்குள்ள நிறைவேற்றுவார். Surely it shall be fulfilled in me. வானத்தின் பலகணிகளை திறந்து நரவாசீர்வதிப்பார். He'll open the windows of heaven and bless me. 10 நாள் உபத்திரவப்படுவீங்க. 10 days you shall be 10 troubled. நாள் உபத்திரவப்படுவீங்க. 10 days you shall be வாரு troubled. பாருங்க திரும்ப அதிலிருந்து நீ விடுவிக்கப்படுவாய். Then after that you shall be delivered. சந்தோஷமா அந்த பாதையில போ. Go forward with joy. எப்பொழுது இந்த உபத்திரவம் அல்ல. Not tribulation always. எப்பொழுது உனக்கு தரித்திரம் அல்ல. No poverty always. எப்பொழுது நீ வியாதி கிடையாது. No disease always. எப்பொழுது நீ படுக்க நினைக்காத. No sick bed always. எப்பொழுது கண்ணீர் நினைக்காத. No tears ஒரு நாள் always. வரப்போகுது. One day is going to come. வெளிச்சம் உன் மீது உதிக்கும். Light shall arise upon இருள் you. பூமியை மூடும். The darkness உன் shall cover the சத்துருக்கள் earth. வெட்கத்தை உண்டு உடுத்துவார். And your enemy shall cover உன் with their shame. சத்துருக்களுக்கு வெட்கத்தை He உடுத்துவார். shall cover your enemy உன் with மீது shame. And upon you, கிரீடம் பூக்கும். crown shall உன் shine. மீது Upon you, மகிமை வெளிப்படும். glory shall be நீ revealed. கர்த்தருக்கென்று நாட்டப்பட்ட I shall be மகிமை planted. உள்ள விருட்சம். For the glorious நீ மகிமைக்கென்று நாட்டப்பட்ட விருட்சம். You are the planted for the glory of the Lord. விசுவாசிக்கிறியா? Do you believe? விசுவாசிக்கிறியா? Do you believe? கர்த்தர் அப்படியே உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். God shall make it come to pass வானத்தின் in your life. பலகணிகளை திறந்து என்னை நடத்த போகிறார். He is going to open the windows of heaven and ஆசீர்வதிக்க bless போகிறார். me. He is going to bless me. வானத்தின் பலகணிகள் திறந்து வர்ஷியும் எண்ணில் ஆசீர்வாதங்கள். வானத்தின் பலகணிகள் தீரந்தே எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் எழும்புவோமா? ஆசீர்வாதங்கள் அல்லேலூயா. வஸ்திரத்தால் ஆலயம் நிறைத்தீர். மாறும் என் தேவா என்னை நிறைத்திட. நிரப்பும். எல்லாரும் நிரப்பப்படணும். வஸ்திரத்தால் ஆலயம் நிறைத்தீர். எல்லாரும் ஆவியில நிரப்பப்படணும். நிறைத்திட. 10,000 பேரிலும் சிறந்தவர் நீரே. அதிசயமே உந்தன் நாமம்.
sure would ஆபிரகாமுக்கு பண்ணின உடன்படிக்கை, the covenant made with Abraham, ஆபிரகாமுக்கு பண்ணின உடன்படிக்கை the covenant with Abraham. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. By Jesus Christ it is getting fulfilled in us. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவர், The God who blesses you, அவர் உங்களை the உயர்த்துகிறவர், God who exalts you, வெட்கமடையாதபடிக்கு so that you shall not be அவருடைய shamed, சமூகத்தில் கொண்டு வந்து மாசற்றவர்களா நிறுத்துகிறவர், makes you to come in His presence without any blemish, குற்றமற்றவர்களா நிறுத்துகிறவர், without blame, உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவளா நிறுத்துகிறவர். makes you to stand as a blessing. காண்பேன், விசுவாசிங்க, Believe that I shall see நான் it. நன்மையை காண்பேன். I shall see goodness இந்த ஜீவனுள்ளோர் தேசத்திலே, in this land of living. இந்த ஜீவனுள்ளோர் தேசத்திலே In this land of எல்லாரும் சொல்லுங்க, Everyone say, இந்த ஜீவனுள்ளோர் தேசத்திலே in this land of living, நன்மை உண்டாயிருக்காமல் இருக்குமானால் if there is be a goodness, கெட்டு போயிருப்பேன், I shall be perished. என்னைக்கு அழிஞ்சிருப்பேன். I shall be perished. இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறது என்றால் Today I am alive. நன்மையை காண்பேன், I shall see goodness. நன்மையை காண்பேன். I shall see goodness. இந்த விசுவாசத்தினால் நான் பிழைத்திருக்கிறேன், I believe. I இந்த believe. விசுவாசத்தினால் நான் வாழ்ந்திருக்கிறேன். I live by கரங்களை this நல்லா faith. தட்டி I கத்தரை live by துதிங்க. this faith. Clap இந்த your hands. விசுவாசம் தான் என்ன வாழ வைக்குது. This faith makes இந்த me live. விசுவாசத்தின்படி உனக்கு ஆகும். This faith, by this faith I shall see. கரபௌ நிபாலா கரபாலா. வனாந்தரம் எல்லாம் செழிக்கும். Now the wilderness shall be flourishing. செழிப்பா இருக்கிறாங்கன்னு நினைப்பிய, You will think that they are flourishing. செழிப்பா இருக்கிறாங்க, You think they are flourishing. நல்லா இருக்கிறாங்க, They are good. ஐயோ இப்படி இருக்கிறாங்க, They are good. நாங்க இப்படி இருக்கிறோமே. We are like this. ஒரு நாள் வரப்போகுது பாரு, One day is going to come. கர்த்தர் அந்த மேடுகள் எல்லாம் The செழிப்பானதெல்லாம் all this flourishing காடா போயிரும், shall perish. அது நடக்க போகுது. shall அப்படிப்பட்ட கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் கையில கர்த்தர் கொடுக்க போகிறார். God is going to hand over them to ஒரு the பெரிய எழுப்புதல் உண்டாக போகுது. great revival is going to come. விசுவாசத்தில் உள்ளவர்கள், Those who believe, உண்மை உள்ளவர்கள், those who are faithful, ஆண்டவருக்காக ஜீவிக்கிறவர்கள், Those who live for God. நான் ஆண்டவரிடத்தில் தான் ஜெபிச்சு கொண்டிருக்கிறேன். I pray to the ஒரு Lord. பெரிய எழுப்புதல் வரப்போகுது. A great revival is going அந்த to come. எழுப்புதல்ல நிறைய பேர் வந்து சேர போறாங்க. Many of them ஜனங்கள் going to கர்த்தரை join. ஆராதிக்கும்படியாக, Serve the people. யாக்கோபின் தேவனை சேவிக்கும்படியாக, Serve the God of Jacob. அவரை ஆராதிக்கும்படியாக Worship Him. கூட்டமா வர போறாங்க. As multitudes are going to இடம் come. பத்தாது. The place will not be விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். I believe that. இடம் போதாது. place will not be நெருக்கடியா இருக்குது. It will be tight. போதாது. Not be sufficient. 20, 30 ஏக்கர் வாங்க போறோம். 20, 30 acres. ஜனங்கள் எல்லாம் அங்க கூடி வர போறாங்க. People are going ஒரு to come பெரிய ஓக்கர் வர போகுது. A great பெரிய revival. கூட்டங்கள் வந்து சேர போகுது. multitudes are going to wake பெரிய up. எழுப்புதலை காண போகிறோம். Great revival will உம்முடைய come. பராக்கிரமத்தினாலே, day of your power. உம்முடைய பராக்கிரமத்தினாலே, day of your power. எழுப்புதலினாலே, The day of your power. சும்மா ஒண்ணு யாராவது தருவார் நிக்கல. It's not that just like the தேவனை ஆராதிக்கும்படியாக கொள்ள நோய் வந்துச்சு. to serve God. நேற்று கர்த்தர் அதான் என் கூட பேசிட்டு இருந்தார். Yesterday God was speaking to me. கொள்ள நோய் வந்த காலத்துல The days when plagues came, அந்த தாவீது என்ன செய்தா? what David did, பலி செலுத்தி தேவனை ஆராதிக்கணும். he has to sacrifice, offer and serve God. அதுக்கு சும்மா ஒண்ணு யாரும் இலவசமா கொடுத்தாங்கன்னு போய் உட்கார்ல. He did not know, he went as free of cost. கரையம் கொடுத்தா. He paid a price. வெள்ளி சேக்கல் கரையத்தை கொடுத்து வாங்கி தக்க தேவனை ஆராதிக்க போறான். He gave the silver shekels and he paid a price. ஆண்டவரே, இந்த சபையை நீர் அப்படி செய்ய போகிறீர். God, you're going to do to my இந்த church. கர்த்தர் எழுப்புதலை சந்திக்கிற நாள்ல Days of revival. சும்மா யாரோ கொடுத்தாங்க, அதுல போய் உட்கார்ந்து ஆர்ஃபனேஜ் கட்டுற மாதிரி கட்டல நாங்க. It's like orphanage. உம்மை ஆராதிக்கும்படியாக To serve you. ஏதோ ஒரு சின்ன இடம் இல்ல, Not small place. ஏதோ ஒரு 10 சென்ட் 50 சென்ட் இல்ல, Not 10, 50 cents. 20, 30 ஏக்கர் வாங்கணும். 20, 30 acres. ஒருத்தர் கூட உற்சாகம் இல்லையே. 20, 30 acres. ஆமே, Amen. நாங்க கிரைய கொடுத்து வாங்க போறோம். Great multitudes. நாங்கள் will come. கிரைய கொடுத்து வாங்குவோம். We are going to come. ஜீவனுக்கு ஜனத்தை தருவார். You shall give. அந்த நாளில் நாங்கள் எங்களை கண்களை காண போறோம். We are going to தரிசனத்தோடு, with vision. ஒரு தரிசனத்தோடு With தான் vision. இந்த ஊழியம் நடக்குது. This ministry is done. இன்றைக்கு மேடுகளா இருக்கலாம், Today they may be இன்றைக்கு செழிப்பானவர்களா இருக்கலாம், Today they may be enriched. செழிப்பானது காடுகளா மாறும். The thing which is ended. வனாந்தரமெல்லாம் All the wilderness. உன்னதத்திலிருந்து ஆவியில ஊற்றப்படுது. The Spirit is poured இந்த upon the வனாந்தரம் செழிப்பா மாற போகுது. wilderness is going to be. உங்க வாழ்க்கை மாற போகுது. Your life is gonna change. ஊழியங்கள் மாற போகுது. This is gonna change. தேவனுடைய பிள்ளையை விசுவாசம் உள்ளவனாயிரு. God, we believe. விசுவாசம் உள்ளவனாயிரு. We have believed. நான் உனக்கு கேடகம் மகா பெரிய பலனுமா I will இருக்கிறேன். shield and exceedingly great கரங்களை reward. தட்டி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை துதிங்க. Give glory to God. பலன் ஷபலக தபலக தபலக. ஹalleluya. நன்றி நன்றி நன்றி.